இந்த விசேஷித்த சுவிசேஷ கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்புடன் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த மாலை கூட்டத்தை ஆசிர்வதிக்கும்படியாய் வந்திருக்கிற நீங்கள் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் உங்கள் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபம் பண்ண போகிறோம். வேதம் இப்படியாய் சொல்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒரு ராஜாதி ராஜாவாய் பரலோகத்தில் வீற்றிருந்து இந்த பூமிக்கு ஒரு சாதாரண மனிதனாய், ஒரு சாதாரண மாட்டு தொழுவத்தில் குழந்தையாய் பிறந்து மனிதனுடைய எல்லா பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற ஒரு ஆட்டுக்குட்டியாய் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்முடைய உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் அவர் மரித்தார். நான் முன்னாடி சொன்ன வசனத்தின் பிரகாரமாய் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பகுதியில் பாரம் இருந்தாலும், பிரச்சனைகள் இருந்தாலும், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து என்னால் முன்னேற முடியல, என்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள், என்ன பண்ணாலும் எனக்கு ஒரு விடுதலை இல்லை, என்ன பண்ணாலும் என்னுடைய வியாதி சுகமாக மாட்டேந்து, என்னுடைய இருதயத்தில் ஒரு சமாதானம் இல்லாத ஒரு நிலைமையில் வந்திருந்தாலும், இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாய் உங்களை அவர் ஆசீர்வதித்து உங்களை கட்டி அணைத்து, என்ன உங்களிடத்தில் அவர் அவ்வளோ அன்புள்ள ஒரு தெய்வம் என்பதை அவர் நிரூபிக்கப் போகிறார். எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் இன்றைக்கு அந்த பிரச்சனையெல்லாம் முடிந்து தேவன் ஒரு ஜெயத்தை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் ஜெயத்தை தந்து உங்களை ஆசீர்வதித்து அனுப்ப போகிறார். அதே சிந்தையோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கூட்டத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் வந்திருக்கிறவங்க எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாம் கண்களை மூடுவோம். ஏசப்பா, இந்த அருமையான இனிமையான மாலை நேரத்திற்காக உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, வந்திருக்கிற அருமையான பிள்ளைகள், அருமையான சகோதர சகோதரிகள், எத்தனையோ வேலைகள் இருந்தாலும் அந்த எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வைத்து விட்டு, ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு ஒரு முடிவு வேணும், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை வேணும், என் வியாதி சுகமாகணும், என் குடும்பத்தில் இருக்கிற இந்த குழப்பங்கள் எல்லாம் தீரணும், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும், கடனில் இருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் இருக்கிறது, அதிலெல்லாம் ஒரு விடுதலை வேணுன்ற அந்த ஒரு எண்ணத்தோடு வந்திருக்கிற அருமை சகோதர சகோதரிகளை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஏசப்பா, இன்றைக்கு நீங்கள் அவங்கள தொட்டு அவங்கள ஆசீர்வதிக்கும்படியாய், அவர்களை விடுவிக்கும்படியாய், உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரமாய் என்னுடைய வாழ்க்கையில் எந்த பாரம் இருந்தாலும், எந்த அழுத்தம் இருந்தாலும், ஏசப்பா நீங்க அவர்களுக்கு விடுதலை தந்து இந்த நாளை ஆசீர்வதித்து அனுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடக்க முதல் முடிவு வரை கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையாய் எங்கள் மத்தியில் அசைவாடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, எங்களை முழுமையாய் தாழ்த்தி உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த இடத்தில் நீங்கள் வருவதற்கு மிக முக்கியமான காரணம், கர்த்தராகிய தேவன், நம்மளை உண்டாக்கின கடவுளாகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு விசேஷமான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்து, வேத வசனத்தில் ரொம்ப அருமையாய் சொல்லியிருக்கிறது, இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாள் என்று கர்த்தர் உங்களுக்கென்று பிரத்யேகமாய் அவர் ஏற்படுத்தி, இந்த நாளில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அற்புதமான கர்த்தருடைய வார்த்தை ஒன்று சொல்லியிருக்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால். இந்த உலகத்தில் என்ன விசாரிக்கிறதுக்கு ஒருத்தர் உண்டுனா அது ஆண்டவராகிய இயேசு ஒருவர் மாத்திரம்தான். அவர் விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். அதை தான் இந்த உலகத்துக்கு இரட்சகராய் ராஜாவாக இயேசு மனு அவதாரம் எடுத்து மனுக்குலத்துக்கு தன்னை காண்பிக்க வந்த இயேசு உன்னுடைய செய்தி அதுதான். நம்மை விசாரிக்க ஒரு தேவன் இருக்கிறார். இந்த உலகத்தில் மனுஷனுக்கு இருக்கிற ஒரு பெரிய கேள்வி,
என்னை யார் விசாரிப்பா? எனக்கு என் தேவைகளை யார் சந்திப்பா? அதுக்கு பதில் இந்த இயேசு சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் மேல் நாம் நம்பிக்கையுடன் வைக்கலாம். ஏன் நம்பிக்கையுடன் வைக்கலாம்னா, அதே பைபிளில் ஒரு வசனம் இருக்கிறது, மாம்சமான யாவருக்கும் அவர் ஆண்டவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு, மாம்சத்தில் வாழ்கிற நம்முடைய இந்த மாம்ச வாழ்க்கைக்கு அவர் ஆண்டவராக இருக்கிறார். அந்த இயேசு இன்றைக்கு மெய்யான சமாதானத்தை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்து உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஒரு சில பாடல்களை நாங்கள் பாடப்போகிறோம். அது எல்லாமே இந்த இயேசு எப்படி உங்களை விசாரிக்கிறவர், எவ்வளவு நல்லவர், உங்களுக்கு என்ன மாதிரி அவர் நம்பிக்கையை உண்டு பண்ணுகிறவர், நீங்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ முடியும் என்பதை சொல்லுகிற சில வார்த்தைகளை சொல்லி நாங்கள் பாடப்போகிறோம். ஆண்டவரை கனப்படுத்துகிற நேரம். முடிந்தால் நீங்கள் எங்களோடு எழும்பி நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஒரு அருமையான பாடலை நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். தேவன் நல்லவரே, இயேசு வல்லவரே, ஒருவருக்கும் ஒருபோதும் ஒரு தீமையும் அவர் செய்வதே இல்லை. இதை நம்புகிற ஜனமாய் நீங்கள் இன்றைக்கு எங்களோடு சேர்ந்து இந்த வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரை உயர்த்தி பாடுங்கள். தேவன் நல்லவரே, இயேசு வல்லவரே, தேவன் நல்லவரே, இயேசு வல்லவரே, ஒருவருக்கும் ஒரு தீமையும் செய்யாத இயேசு நல்லவரே, ஒருவருக்கும் ஒரு தீமையும் செய்யாத இயேசு நல்லவரே. ஒன்று சேர்ந்து உயர்த்திடுவோம் இயேசுவை, ஒன்று சேர்ந்து உயர்த்திடுவோம் இயேசுவை, ஒன்று சேர்ந்து போற்றிடுவோம் இயேசுவை, ஒன்று சேர்ந்து உயர்த்திடுவோம் இயேசுவை. நமக்காகவே வந்து மனிதனுக்காக ஜீவனை கொடுத்த, மனிதன் மேல் அன்பு காட்டின ஒரே கடவுள் இன்றைக்கு நம்பி வந்திருக்கிற இந்த இயேசு உங்களுடைய வாழ்க்கையில அவர் அற்புதங்களை செய்ய, அவர் ஜீவன் தந்ததாலே நான் உயிர் வாழ்கிறேனே, அவர் இந்தன் கூட வருவார், அதனால் பயமில்லையே. அவர் ஜீவன் தந்ததாலே நான் உயிர் வாழ்கிறேனே, அவர் இந்தன் கூட வருவார், அதனால் பயமில்லையே. ஒன்று சேர்ந்து போற்றிடுவோம் இயேசுவை, ஒன்று சேர்ந்து உயர்த்திடுவோம் இயேசுவை, ஒன்று சேர்ந்து போற்றிடுவோம் இயேசுவை, ஒன்று சேர்ந்து உயர்த்திடுவோம் இயேசுவை. உலகத்தில் நம்பிக்கையுடன் வாழ, பாதுகாப்பாய் வாழ்வதற்கு இந்த இயேசு ஒவ்வொரு மனுஷனுக்கும் துணையாய் இருக்கிறவர், இரவும் பகலும் பாதுகாக்கிறவர், அவர் உறங்குவதும் இல்லை. இரவெல்லாம் பாதுகாத்தீர், எந்த தீமையும் அணுகாமலே, பகலெல்லாம் கூட வருவார் தேவன் நம்மோடே, இரவெல்லாம் பாதுகாத்தார், எந்த தீமையும் அணுகாமலே, பகலெல்லாம் கூட வருவார் தேவன் நம்மோடே. ஒன்று சேர்ந்து உயர்த்திடு
போக்கிவிடவே என்னில் ஒளியாய் வந்தாரே. சத்துருவை மேற்கொள்ளவே வல்லமை தந்தாரே. இருளெல்லாம் போக்கிவிடவே உன்னில் ஒளியாய் வந்தாரே. சத்துருவை மேற்கொள்ளவே வல்லமை தந்தாரே. ஒன்று சேர்ந்து போற்றிடுவோம் இயேசுவை. ஒன்று சேர்ந்து உயர்த்திடுவோம் இயேசுவை. ஒன்று சேர்ந்து போற்றிடுவோம் இயேசுவை. ஒன்று சேர்ந்து உயர்த்திடுவோம் இயேசுவை. தேவன் நல்லவரே, இயேசு வல்லவரே. தேவன் நல்லவரே, இயேசு வல்லவரே. ஒருவருக்கும் ஒரு தீமையும் செய்யாத தேவன் நல்லவரே. ஒருவருக்கும் ஒரு தீமையும் செய்யாத தேவன் நல்லவரே. ஒன்று சேர்ந்து போற்றிடுவோம் இயேசுவை. ஒன்று சேர்ந்து உயர்த்திடுவோம் இயேசுவை. ஒன்று சேர்ந்து போற்றிடுவோம் இயேசுவை. ஒன்று சேர்ந்து உயர்த்திடுவோம் இயேசுவை. கரம் தட்டி இந்த நல்ல இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. நம்ம பாடினது போலவே ஒருவருக்கும் ஒரு தீமையும் செய்யாதவர். இந்த உலகத்துல பாருங்க நிறைய தீமைகள் இருக்கு. வெளியே போக ஜனங்க பயப்படுறாங்க. ஒரு காரியத்தை செய்யறதுக்கு ஜனங்களுக்கு ஒரு தைரியம் இல்லை. என்ன ஆயிடுமோ ஏதாயிடுமோ. ஆனா இந்த இயேசுவை நம்புகிற பிள்ளைகளுக்கு கடவுள் கொடுக்கிற ஒரு பெரிய நம்பிக்கையும் தைரியமும் என்னவென்று சொன்னால், ஒரு தீமையும் அவர் நமக்கு செய்கிறவர் அல்ல. வாழ்க்கையில எத்தனை தீமை நமக்கு நடந்திருந்தாலும் உங்களை விசாரிக்கிற ஒரு கடவுளிடத்தில் நீங்க வரும்போது உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீமைய அவர் நல்லதாக மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு வார்த்தைய மனுஷனுக்கு கடவுள் சொல்லுவார்னா அதுல அவர் உண்மையா இருப்பார். அதுதான் நாங்க ஆராதிக்கிற இயேசு எப்படிப்பட்டவர்னா சொல் தவறாத தெய்வம். நிறைய உலகத்துல நிறைய மனிதர்களை நீங்க பார்த்திருக்கலாம். பல வகையான நம்பிக்கையில இந்த உலகம் இருக்கிறது. ஆனால் எல்லா இடத்திலும் ஒன்று மாத்திரம் கடைசியா ஜனங்க வெறுத்து போகிறதுக்கு காரணம், சொன்ன மாதிரி இல்லையே, நாங்க கேட்டது போல இல்லையே. ஆனா இந்த இயேசுவிடத்துல வந்து நீங்க அவரை பத்தி சொல்லுகிறதும் அவரை குறித்து நீங்க கேள்விப்படுகிற இந்த உண்மைகள், நான் சொல்றேன், ஒருபோதும் மாறுவதே இல்லை. ஏன்னா இந்த இயேசு ஒருபோதும் சொல் தவறாத தெய்வமாய் இருக்கிறார். அதனால அவர் சொன்னதை செய்வார். அவர் நம்மளை விசாரிப்பார்னா விசாரிப்பார். அவர் தீமைகளை நன்மையாக மாற்றுவார்னா நிச்சயமாய் மாற்றுவார். உங்களுடைய கஷ்டங்களிலிருந்து உங்களை விடுவிப்பார்னா, அந்த சொல்ல கடவுளாகிய இயேசு உங்களுக்கு சொன்னார்னா, நான் சொல்றேன், அவர் ஒருபோதும் சொல் தவறவே மாட்டார். ஒருவேளை இந்த இயேசு கிறிஸ்து சொல் தவறுகிறவராக இருப்பார்னா, நான் சொல்றேன், அவர் தன்னையே அழித்து விடுவார். அவ்வளவு உண்மை உள்ள ஒரு கடவுள். அந்த கடவுளிடத்துல, இந்த இயேசுவிடத்துல இந்த ராத்திரி நேரத்துல நீங்கள் வர கடவுள் உங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அதை தான் அடுத்தது சொல்லி பாட போறோம். இந்த இயேசு சொல் தவறாதவர். சொன்ன சொல்ல நிச்சயமா என்ன நடந்தாலும் நமக்கு உன்னை சொன்னார்னா நம்மளை விடுவிப்பேன், சுகமாக்குவேன், உன்னை நான் தைரியப்படுத்துவேன், உன்னை நான் விசாரிப்பேன், உனக்கு என் சமாதானத்தை கொடுப்பேன் இயேசு சொல்லிட்டார்னா
ஒருபோதும் அவர் சொல் தவறுவதே இல்லை. சொன்ன சொல்ல அப்படியே காப்பாற்றுகிறவர். எங்களோட இந்த பாட்டை சேர்ந்து சொல்லி ஆண்டவரை உயர்த்தி பாடுங்கள். சொல்ல காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்ல. முடிந்தது துவக்கத்தை பார்க்கோ உங்களுக்கு ஈடே இல்ல. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்ல. முடிந்தது துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. நீ சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்ல. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்ல. நீ சொல்லி ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை. ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை. ஆராதனை சொன்ன சொல்ல காப்பாற்றும் இயேசுவுக்கே. நீ பாட்சி காப்பாற்றுவே கைவிட மாட்டேன் என்றீ. நீ பாட்சி காப்பாற்றுவே கைவிட மாட்டேன் என்றீ. நான் வருந்திடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே. நான் வருந்திடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை. ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை. ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை. ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. செய்யும் அளவோ கைவிட மாட்டேன் என்றீ. சொன்னதை செய்யும் அளவோ கைவிட மாட்டேன் என்றீ. இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி நீ. இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி நீ. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை. ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை. ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை. ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. அடைப்பட்டதை எனக்காக திறந்து வைத்தீ. பூர்வத்தில் அடைப்பட்டதை எனக்காக திறந்து வைத்தீ. ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரெகோபோத்தை எனக்கு தந்தீ. ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரெகோபோத்தை எனக்கு தந்தீ. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை
இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே ஆராதனை ஆராதனை. வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஹல்லேலூயா. சொன்ன சொல்ல காப்பாற்றுகிற ஒரு அருமையான இயேசு நமக்கு இருக்கிறார். அதுதான் நாங்க உங்களை கூட்டிட்டு வந்தவங்க எந்த நம்பிக்கையில் உங்களை கூட்டு வந்தாங்கன்னா, நாங்க ஆராதிக்கிற இயேசு எங்களை விடுவித்தது போல, எங்களுக்கு அற்புதம் செஞ்சது போல, இன்னைக்கு உங்களை முதல் முறை அந்த ஆலயத்துக்கு கூட்டு வந்திருக்காங்க பாருங்க. அவங்களுக்கு ஒரே நம்பிக்கை, எங்களை ஆசீர்வதித்த அதே கடவுள் உங்களையும் சந்திக்க, உங்களையும் விசாரிக்க, உங்களுக்கும் என்ன சொல்லுகிறாரோ அதை அவர் செய்ய உண்மை உள்ள தேவனாய் உங்களை பாதுகாத்து தொடர்ந்து நடத்துகிற ஆண்டவர். வேத வசனம் சொல்லுகிறது, தம்முடைய பிள்ளைகளை கடவுள் எப்படி பாதுகாக்கிறாரா? செட்டைகளை விரித்து. ஒரு கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டைகளுக்குள் விரித்து உள்ளே பாதுகாத்து வைக்கிறது போல, ஆண்டவரை நம்பி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அவர் தம்முடைய செட்டைகளை விரித்து உங்களை அவர் மூடிக்கொள்கிறார். உலகத்தில் இருக்கிற பொல்லாப்பு, தீமைகள், துன்பங்கள் இயேசுவை நம்பி வந்த பிறகு நம்மை அவர் மூடிக்கொண்டிருக்கிறதினாலே, அவருடைய அன்பினால், அவருடைய இரக்கத்தினால், அவருடைய பிரசன்னத்தினாலே உங்களையும் என்னையும் அவர் அப்படியே அரவணைத்து மூடிக்கொண்டிருப்பதினாலே இந்த உலகத்தில் நாம் தைரியமாய், நம்பிக்கையாய், நாம் செய்ய வேண்டியதை செய்வதற்கான எல்லா ஆற்றலையும் இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்க வல்லவர். எத்தனை பேர் அதை நம்புகிற கர்த்தருடைய பிள்ளைகள்? ஆண்டவரே, என்னை உம்முடைய சிறகினால் மூடும் ஆண்டவரே. நான் உம்முடைய வார்த்தையை நம்பி வந்திருக்கிறேன். கடவுள் மனிதர்களுக்கு நன்மை செய்கிறவர் என்று சொல்லி இருக்கிறதே. ராத்திரி வேளை எனக்கு அந்த நன்மை உண்டாகட்டும். நீ பாதுகாக்கிற நன்மை, நீ விசாரிக்கிற நன்மைகள் எல்லாம் எனக்கு கிடைப்பதாக. இயேசுவே, அன்புள்ள இயேசுவே, உம்மை உயர்த்துகிறேன். சிறகுகளின் நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவேன். நீ துணையாய் இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவேன். சிறகுகளின் நிழல்தனிலே நான் நம்பி இளைப்பாறுவேன். நீ துணையாய் இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவேன். கண்மணி போல் என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவேன். கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவேன். மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை.
பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. வாழ பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. வாழ பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் அவரமே என்னை அணுகாமல் காப்பவரே. அவரமே என்னை அணுகாமல் காப்பவரே. மறைவிடமே ஆராதனை உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை உமக்கு ஆராதனை. உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. இந்த வார்த்தைகள் எல்லாம் உணர்ந்து உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் ஆண்டவர் இயேசு செய்யக்கூடிய கடவுளாய், உங்களுக்கு அற்புதம் செய்கிறவராய், சொல்லி பாடுகிற வார்த்தையின்படியே நீங்கள் அவரை அனுபவிக்க நிஜமான கர்த்தர் உங்களுக்குள் இருப்பாராக. இச்சகம் பேசிடும் ஆவின் முன்னிலே என்னை காப்பவரே. நன்மைக்கு கைமாறாய் தீமை செய்யோர் மத்தியில் என்னை காப்பவரே. இச்சகம் பேசிடும் நாவிகள் முன்னிலே என்னை காப்பவரே. நன்மைக்கு கைமாறா தீமை செய்யோர் மத்தியில் என்னை காப்பவரே. துரோகங்கள் நிறைந்த பூமியிலே நான் துணை நின்று காப்பவரே. விடாமல் நேசிக்கும் என் நேசரே என்னை என்னை என்றும் காப்பவரே. மறைவிடமே ஆராதனை உறைவிடமே உமக்கு ஆராதனை. ஓ அடைக்கலமே அடைக்கலமே ஆராதனை புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை உமக்கு ஆராதனை. உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. கரம் தட்டி இந்த அன்பு நிறைந்த ஆதரிக்கிற இயேசுவுக்கு, அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவர் இயேசுவே, இவ்வளவு நேரம் நாங்கள் இந்த பாடல் வழியாய் நீர் யார் என்பதை நாங்க அறிந்து கொள்ள எங்களை விசாரிக்கிறவர், எங்களுக்கு ஒரு சொல்ல சொன்னா அதை அப்படியே காப்பாற்றுகிற தெய்வமாய்
உம்மை நம்பி வருகிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய செட்டைகளை விரித்து உம்முடைய சிறகுகளுக்குள்ளே அவர்களை வைத்து பாதுகாக்கிற அன்பு நிறைந்த எங்கள் இயேசுவே, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய கரத்தினால் நீர் அரவணைப்பீராக. உம்முடைய நல்ல தொடுதலை இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில் பெறட்டும். நீர் கொடுக்கிற விடுதலை அவருடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் அவர்கள் அனுபவிக்கட்டும். இயேசு எங்கள் ஒவ்வொருவரையும் விசாரிக்கிறவராய் இருக்கிறீர். எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் இறங்கி நன்மை செய்கிறவராய் இருக்கிறீர். இந்த உலகத்துக்கு ராஜாவாய் ஆண்டவரை நீர் பிறந்ததனுடைய மிக முக்கியமான நோக்கம் உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும், எல்லா பாஷைக்காரர்களுக்கும், எல்லா கோத்திரங்களுக்கும் நீர் நன்மை செய்யக்கூடிய தெய்வமாய் வந்தீர். இந்த ராத்திரி வேளையில் இந்த இடத்துல இந்த ஆலயத்துக்குள் வந்திருக்கிற ஒவ்வொரு புதிய நபருக்கும் எங்கள் அன்புள்ள இயேசுவே நீர் நன்மை செய்வீராக. உம்மை இன்னும் அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். இங்கே செய்யப்படுகிற ஒவ்வொரு காரியமும் அவருடைய இருதயத்துக்குள்ள உம்மை நம்புவதற்கு ஏதுவான ஆண்டவரே அற்புதமான ஆதாரங்கள் உண்டாகட்டும். வந்த ஒவ்வொரு மக்களோடும் தொடர்ந்து நீர் இடைப்படும். உம்முடைய பிரசன்னத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்கள். விசேஷமாய் முதல் முறையாய் இந்த பிளெஸிங் சென்டர் சபைக்குள்ளே வந்திருக்கிற ஒவ்வொரு புதிய நபரையும் நாங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் அன்பு நிறைந்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவர் இயேசு நல்லவர் என்பதை நீங்கள் இன்று முதல் ருசிப்பதுக்கு இந்த உலகத்துக்கு இரட்சகராய் பிறந்திருக்கிற இயேசுவினுடைய பிறப்பை உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும், எல்லா ஜாதி இன மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த நாட்களில் இந்த மெய்யான கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பையும் அன்பையும் நீங்கள் அனுபவிக்க ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்வார். இந்த இயேசுனுடைய பிறப்பை குறித்தும் இயேசு எதற்காக வந்தார் என்பதை குறித்து ஒரு சிறிய ஒரு கிறிஸ்மஸ் பிளே, ஒரு நாடகத்தின் மூலமாய் எங்களுடைய சபையினுடைய பிள்ளைகள் இதை செய்து காட்டப் போகிறார்கள். அதை நீங்கள் பாருங்கள். அது உங்களுக்கு மிக ஆசீர்வாதமாய் இந்த இயேசுவை நம்புவதற்கு இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தூண்டுதலாய் இருக்க ஆண்டவர் இயேசு உதவி செய்வார் என்று நம்புகிறேன். இப்பொழுது நாம் நம்முடைய பிள்ளைகள் செய்கிற இந்த நாடகத்தை நாம் கொஞ்சம் கவனிக்கலாம். யூதருடைய ராஜா பிறக்கிற நட்சத்திரம் வானில் தோன்றியிருக்கு. வாங்க நம்ம எல்லாரும் ஒன்னா போய் பார்த்து பணிந்து கொள்வோம். யூதருக்கு ராஜா பிறந்திருப்பாரு. மாளிகையில பிறந்திருப்பாரா இல்ல அரண்மனையில பிறந்திருப்பாரா தெரியலையே. அம்மா, அம்மா, என் ஒய்ஃப் பிரசவ வழியில் இருக்காங்க. எங்களுக்கு இன்னைக்கு ராத்திரி தங்கறதுக்கு ஒரு இடம் கிடைக்குமா? இல்லைப்பா, இடம் எல்லாம் ஃபுல்லாயிடுச்சு. குடிமதிப்பு எல்லா இடத்துலையும் நடக்கிறதுனால க்ரௌட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. வேற இடம் பார்த்துக்கோங்க ப்ளீஸ். பா, சரி இங்க வா.
உங்களை பார்க்கவே பாவமாக இருக்கு, ரொம்ப இருட்டிடுச்சு வேற. இந்த விடுதிக்கு பின்னாடி ஒரு மாட்டு தொழுவம் இருக்கு, அங்கே வேணா இன்னைக்கு தங்கிக்கோங்க. சாரி சார், அப்ளிகேஷன் ரிஜெக்டட். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். ஐயோ, வேலை இல்லாமல் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. எல்லாரும் கேட்பாங்களே, ரெண்ட்டு கட்டணும், பில்ஸ் கட்டணும். கடவுளே, ஒன்றுமே புரியலையே. எல்லாம் நார்மலாக தான் இருக்கு, பட் ஏன் பாசிட்டிவ் ஆகலைன்னு தெரியல. நெக்ஸ்ட் ஆப்ஷன் வேற ட்ரீட்மெண்ட்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணணும். வீட்டில் கன்சல்ட் பண்ணிட்டு சொல்லுங்க. சரிங்க டாக்டர். மேரேஜ் ஆகி இத்தனை வருஷம் ஆகுது, இன்னும் குழந்தை இல்லைன்னு எல்லாரும் கேட்குறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் என்னதான் பண்றது? எத்தனை வாட்டி தான் ஹாஸ்பிட்டல் வந்து செலவு பண்றது? என்ன இது? சாப்பாடில் உப்பு இல்லை, ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நானும் எவ்வளோ வேலை தான் செய்கிறது. என்னைக்காச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா நீங்கள்? என்ன எப்போ பாரு சும்மா புலம்பிகிட்டே இருக்க. நானும் வேலையில் இருந்து டயர்டாக தான் வரேன். இது கூட உன்னால் பண்ண முடியாதா? ஹலோ, ஏன் இப்போ கத்துறீங்க? ச்சே, வீட்டுக்கு வந்தாலே சண்டை தான், நிம்மதியே இல்லை. பேசி சிரிச்சு சந்தோஷமா இருந்து எவ்வளோ நாள் ஆகுது. தனியா இருக்க மாதிரி இருக்கு. ஐயோ, நாங்கள் ஏற்க வேண்டிய மரணத்தை இயேசு ஏற்றுட்டாரே. நாங்க சிந்த வேண்டிய ரத்தத்தை இயேசு சிந்திட்டாரே. ஆமாம், நமக்கான சிலுவையை அவர் ஏற்றுக்கிட்டாரே. இயேசு பாவமே அறியாதவராச்சே. நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். நாள் உள்ளளவும் தேவனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். எனக்காய் மரித்த என் தேவன் நீரே. இந்த நன்மை விட்டு விலகி நான் எங்கே போவேன்? வாழ்நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடுவேன். கடைசி மூச்சிலும் சொல்வேன், இயேசு நல்லவர் என்று. நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர். நல்லவர் நீர், நன்மைகள் செய்பவர் நீர். நல்லவர் நீர், மிகவும் நல்லவர் நீர். நல்லவர் நீர், செய்கிறவர் நீர். எந்த அனைத்து தீமையும் உம்மேல் வந்ததால் உந்தன் அனைத்து நன்மையும் என் மேல் வந்ததே. உந்தன் அனைத்து உந்தன் அன்பு பெரியதே. உந்தன் அன்பு பெரியதே. உந்தன் அன்பு பெரியதே. உந்தன் அன்பு பெரியதே.
இதோ மரித்தேன், ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு இருப்பேன். உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திறங்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். போய் தைரியமா இற்றி வட்டம் பண்ணுப்பா, ஜெயமோ கர்த்தரால் வரும். கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம். நான் உன்னை ஆசீர்வதிப்பேம்மா. பரத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க. சேலரி டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. ஒரு 10,000 மேலே இருந்தால் நல்லா இருக்கும்ல? என்னங்க தெரியாமல் ஒரு 0 எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிட்டீங்க போல்? இல்லைங்க, கரெக்ட் தான். உங்கள் சேலரி பேக்கேஜ் இஸ் 1 lakh per month. தேங்க்ஸ் அ லாட் சார். ரொம்ப நன்றி இயேசுவே. டெஸ்ட் ரிசல்ட் வந்துருச்சு. கங்க்ராட்ஸ், உங்கள் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உண்மைதான் சொல்கிறீங்களா டாக்டர்? தேங்க்யூ தேங்க்யூ டாக்டர். வாம்மா, அப்பா உனக்காக டின்னர் பண்ணியிருக்கேன், வந்து சாப்பிடுமா. ஆமாம்மா, ரொம்ப டேஸ்டா இருக்கு. சரி, நீ சீக்கிரம் சாப்பிட்டு நம்ம வெளில போலாம், ஓகேவா? ஐயா ஜாலி. சரிங்கம்மா, போலாம். தேங்க்யூ ஜீசஸ். எங்க ஃபேமிலி நல்லா சமாதானமா சந்தோஷமா ஆயிடுச்சு. இயேசு யூதர்களுக்கு மட்டும் ராஜா இல்லை, இந்த உலகத்தில் எல்லா மனுக்குலத்துக்கும் ராஜாவாக இருக்காரு. நாங்கள் எங்கள் இருதயத்தை இயேசு ராஜாவுக்கு கொடுக்க வந்திருக்கோம். We give our hearts to the king who is born. என்ன பார்க்குறீங்க? உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லைண்ணா. உங்கள் இருதயத்தில் இயேசு ராஜாவுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப் செழிப்பாக மாறும். இந்த பிள்ளைகள் சிறப்பாக செஞ்சு இயேசுவினுடைய செயலை காண்பித்த இந்த பிள்ளைகளுக்கு நல்ல கைத்தட்டி ஒரு பாராட்டு சொல்லுவோமே. இயேசு ஒரு மனிதனுக்குள்ளே வருவார்னா, ஒரு குடும்பத்துக்குள்ளே வருவார்னா, அவரால் உங்களுக்கு செய்ய முடியாத அற்புதம் என்று ஒன்றுமே இருக்க முடியாது. உங்களை அவர் எல்லா வகையிலும் என்னென்ன காரியங்களில் இந்த இயேசு உங்களுக்கு உதவிகரமாக இருக்க வேண்டுமோ, சகாயம் செய்யக்கூடியவராக இருக்க வேண்டுமோ, அது அத்தனை நிலைகளிலும் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு உதவி செய்து உங்களுக்கு நன்மை செய்கிற ஒரு ராஜாவாய் இந்த உலகத்துக்கு தம்மை அவதரித்து காண்பித்த இயேசுவினுடைய பிறப்பை தான் இன்றைக்கு
இவ்வளோ சிறப்பாய் உலகம் கொண்டாடுகிறது இன்னைக்கு. ஆனால் இயேசுடைய பிறப்பை ஏதோ ஒரு பண்டிகை வியாபாரமாக்கி விட்டார்கள். ஆனால் அந்த நிலைக்காக இயேசு வரவில்லை, அதை காட்டுறதுக்காக இயேசு வரல. ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ள இயேசு தம்முடைய வெளிச்சத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கவே இந்த உலகத்துக்கு அவர் உலக இரட்சகராய் வந்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன், இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் இரட்சகராய் அவர் இருக்கிறார். ஆமென். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு செய்ய நான் விரும்புகிறேன். இவ்வளோ நேரம் இந்த நாடகத்தின் மூலமாய் இயேசு ஒரு மனுஷனுக்குள்ளே வந்தால் ஒரு குடும்பத்துக்குள்ளே அவருக்கு இடம் கொடுக்க உங்களால் முடியும்னா என்ன நடந்துச்சு, என்ன ஆச்சுன்றது தான் இந்த பிள்ளைகள் ரொம்ப அற்புதமாக இந்த நாடகத்தின் வடிவில் அவர்கள் செய்து காட்டினார்கள். அதுதான் நிஜம். அவர்கள் நடித்த காரியங்கள் யாருடைய வாழ்க்கையிலாவது கண்டிப்பாக நடந்திருக்கும், நிச்சயமாய் நடந்திருக்கும். எங்களுடைய சபையில் இப்படி இப்போ உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள் ஒரு வாய்ப்பு. இந்த இயேசுவை குறித்து உங்களுக்கு சொல்வதுக்கு இந்த இடத்துல உங்களை அழைத்து கொண்டு வந்தோம் பாருங்கள். இது போல் இப்படி ஒரு சுவிசேஷ கூட்டம் போன ஆண்டு இந்த டிசம்பர் மாதத்தில் நாங்கள் வைத்தபோது அதில் ஒரு அருமையான சகோதரனை ஆண்டவர் சந்தித்து அவருடைய நண்பர் மூலமாக அவர் இந்த கூட்டத்துக்கு இன்றைக்கி எப்படி உங்களை ஒரு நண்பர் கூட்டு வந்திருக்கிறாங்களோ அதே போல் அவரையும் ஒரு நண்பர் கூட்டிகிட்டு வந்தார். இதே போன டிசம்பர் மாதம் இப்படி ஒரு கிறிஸ்மஸ் சுவிசேஷ விழா ஒன்று வைத்திருந்தோம். அதில் இந்த இயேசுவை அறிந்து இயேசுவுக்கு தன்னுடைய இருதயத்தில் இடம் கொடுத்து ஒரு ட்ரை பண்ணி பார்த்தார். இயேசுவை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்த ஒரு சகோதரனுடைய வாழ்க்கையில் எப்படி இந்த இயேசு கிறிஸ்து அவருக்கு மாற்றத்தை கொடுத்தார், எப்படி இயேசு அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதெல்லாம் நான் சொல்வதை காட்டிலும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவினுடைய ஆசீர்வாதத்தை அனுபவித்த அந்த சகோதரன் சொன்னால் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். அவருடைய பேர் பிரதர் நந்தகுமார். அவரை நடத்தி கொண்டு வந்தவர் அவருடைய நண்பர் பிரதர் அருள். அவர் 2 பேரையும் நான் முன்பாக அழைக்கிறேன், வாங்க. இவங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு செய்திருக்கிற நன்மையை கொஞ்சம் நீங்கள் கேளுங்களேன். ஏன்னா இது நிஜ சாட்சி. இந்த நிஜ சாட்சியை நீங்கள் கேட்டு அவருக்கு ஆண்டவர் என்ன செய்தார் என்பதை அவர் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை உங்களுக்கு சொல்வதை நீங்கள் கேளுங்க. அதுக்கு பிறகு நான் சுருக்கமாய் கடவுளுடைய நற்செய்தியை உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். அதுக்கு பிறகு உங்கள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவர் உங்கள் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய பேர் அருள். நான் இந்த வில்லிவாக்கத்திலிருந்து தான் வரேன். ஃபஸ்ட்டு நான் இந்த சர்ச்சுக்கு எப்படி வந்தேன் அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். நாங்கள் 2019 தான் நாங்கள் இந்த வில்லிவாக்கத்துக்கு புதுசாக வந்தோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் ப்ராட்வேயில் இருந்தோம். நாங்கள் இங்கே வந்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா 2020 கொரோனா வந்துருச்சு. ஸோ அதனால் எங்கேயுமே போக முடியல, எந்த ஒரு சர்ச்சுக்குமே போக முடியல. எல்லா வழிபாட்டு தலங்களுமே மூடி இருந்தாங்க, எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த டைமில் நாங்கள் ப்ராட்வேயில் இங்கேருந்து போகிறதுக்கு எங்களுக்கு சர்ச்சுக்கு போக முடியல. ஸோ அந்த மாதிரி டைமில் நான் ஒரு தடவை இந்த பக்கமாக வண்டியில் வரப்போ இந்த பில்டிங்க்கு மேலே பிளெஸ்ஸிங் சென்டர்னு சொல்லிட்டு ஒரு லைட் ஒன்று இருக்கும். ஸோ எனக்கு இந்த வில்லிவாக்கமில் எல்லாமே புதுசு, எந்த தெரு பேருமே தெரியாது, எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ நாங்கள் பிளாங்காக இருந்தப்போ இங்கே ஒரு சர்ச் இருக்குன்னே எனக்கு தெரியாது. இந்த சர்ச்சில் யார் பாஸ்டரு, எத்தனை மணிக்கு சர்வீஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு எதுவுமே எனக்கு தெரியாது. இன்றைக்கி நீங்கள் உங்கள் நண்பர்களால் கூட்டி கொண்டு வரப்பட்டீங்க. ஆனால் நான் அப்படி வரல. நான் இந்த லைட்டை பார்த்து தான் நான் இங்கே வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே எப்போ ஆராதனைனே தெரியல. ஒரு நாள் திடீர்னு நாங்கள் ஈவினிங் எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், இங்கே நமக்கு பக்கமாக இருக்குது, அவ்வளோ தூரம் போக வேண்டியதில்லை, நம்ம இங்கேயே போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வந்திருந்தோம். இங்கே வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிரதர் கொடுக்கக்கூடிய மெசேஜஸ் எல்லாமே எங்களுக்கு ஒரு புது லைஃப்பை கொடுத்தது, ஒரு புது தெம்பை கொடுத்தது. அதுக்கப்புறமா நாங்கள் குடும்பமாக நாங்கள் இங்கேயே வர ஆரம்பிச்சிட்டோம். ரெகுலராக நாங்கள் இங்கேயே வர ஆரம்பிச்சிட்டோம். இங்கே வந்ததுக்கப்புறமா எங்கள் லைஃப்பில் நிறைய அற்புதங்கள் நடந்தது. எங்கள் வீட்லேயே நிறைய அற்புதங்கள் நடந்தது. இப்போ நம்ம ஸ்கிரிப்டில் நம்ம பார்த்த மாதிரி எங்களுடைய மிஸ்ஸஸ் நல்லா படிச்சுட்டு ஜாப் இல்லாமல் ரொம்ப தேடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே வந்ததுக்கப்புறமா பிரதர்கிட்ட நாங்கள் ஜெபிச்சு நாங்கள் இங்கே ரெகுலராக வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக ஜாப் கிடச்சி இப்போ நாங்கள் இங்கே வில்லிவாக்கத்தில் கிடையாது,
இப்போ நாங்கள் வில்லிவாக்கத்துலேருந்து இந்த ஜாபு நிமித்தமாக நாங்கள் வந்து தாம்பரம் தாண்டி கிட்டத்தட்ட பெருங்களத்தூர் கிட்ட நாங்கள் இருக்கோம். பட் ஆனால் அங்கே இருந்தாலும் நாங்கள் வந்து எவ்ரி சண்டே நாங்கள் வந்து இங்கே தான் வந்துகிட்டு இருக்கோம். ஏன்னா நாங்கள் இங்கே வந்து தான் நாங்கள் வந்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டோன்றதுனால நாங்கள் இங்கேருந்து நாங்கள் வேறு எங்கேயும் போகிறதில்ல. வாரம் நாங்கள் இங்கே தான் வரோம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு எனக்கு 2021 வந்துட்டு என்னுடைய நண்பர் வந்து நந்தகுமார் வந்து எனக்கு வந்து அறிமுகமானார். எங்கள் ஆஃபீஸுடைய பக்கத்து ஆஃபீஸில் வந்து அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ நந்தகுமாரை பற்றி ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் நான் பண்ணிடுறேன். அவர் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அதே சமயத்தில் அவர் வந்து பார்ட் டைமாக வந்துட்டு சினி ஃபீல்டில் இருந்தார். நிறைய சீரியல்ஸில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அதே சமயத்தில் நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து இது பண்ணியிருக்கிறாரு. இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் நிறையா நடிச்சிருக்கிறாரு. இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் இயர் வந்து ஒரு அஜித்தோடைய ஃபிலிமில் கூட அவர் ஒரு ரோல் பண்ணியிருந்தார். ஸோ அவர் வந்து எப்போவுமே பார்க்குறதுக்கு வந்து பிரைட்டாக இருப்பார். பட் ஆனால் அவருடைய ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு டல்னஸ் தெரியும், ஒரு சோகமாக இருப்பார் அவர் வந்து பார்க்குறதுக்கே. ஆனால் அந்த பிகினிங்கில் வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா அறிமுகமான டைமில் ஒருத்தர் வந்து நாங்கள் வந்து புரிஞ்சு பேசிக்க முடியல. அவரும் என்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ணிக்க மாட்டார். ஆனால் என்னால் வந்து அவர் புரிஞ்சிக்க முடியுது. அவருடைய மனசில் வந்து ஏதோ ஒரு துக்கம் வந்து அவர் வந்து இருக்குது. அவர் வந்து ரொம்ப வந்து யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாமல் இது பண்ணிக்கிட்டு இருக்காருன்ட்டு. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதங்களுக்கு அப்புறமா தான் அவர்கிட்ட வந்து நான் வந்து க்ளோஸாக பழக ஆரம்பித்தேன். அப்போ தான் தெரிஞ்சுது அவர் வந்து நிறைய பேரால் வந்து அவர் வந்து ஏமாற்றப்பட்டிருந்தார். நிறைய பேர் வந்து அவரை வந்து என்ன குடும்ப உறவினர்களே அவரை வந்து ரொம்ப ஏமாற்றி இருந்தாங்க. நிறைய மனிதர்கள்கிட்ட வந்து அவர் வந்து ரொம்ப அவமானப்பட்டு ஏமாற்றப்பட்டிருந்தார். மனுஷங்க மட்டும்தான் ஏமாற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம் மிஷின் கூட அவரை ஏமாற்றிருச்சு. அந்த அளவுக்கு அவர் ரொம்ப எல்லா விஷயத்துலையும் அவர் வந்து ஏமாந்து போயிருந்தார். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சரி இவரை இப்போ வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ நந்தகுமாரோடைய ஃபேமிலி வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலி. அவங்க வந்து இந்த பூஜை பலாஸ்காரம்லாம் செய்யக்கூடிய ஒரு ஹிந்து ஃபேமிலி. அவங்க வந்து எப்படின்னா எல்லாருமே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து அவங்க வீட்டில் என்ன பண்ணிங்கன்னா நீ வந்து யார்கிட்ட வேணால் பழகலாம், பட் ஆனால் இந்த கிறிஸ்தவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அவங்க வந்து உங்ககிட்ட பேசுகிற மாதிரி பேசி உன்னை வந்து அங்கேயே கூட்டிகிட்டு போய் அவங்கள வந்து கன்வெர்ட் பண்ணிவிடுவாங்க. அதனால் அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த விஷயம் எனக்கு தெரியாது. பட் ஆனால் நான் நந்தகுமார் கிட்ட நான் இது பண்ணும்போது அவருக்கு வந்து அந்த அவங்களுடைய ஃபேமிலியில் வந்து நடந்த பிரச்சனையினால அவர் வந்து கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லிட்டு அடிக்கடி போக வேண்டியது இருந்தது. ஸோ எவ்ரி மந்த் பார்த்திங்கன்னா 2 times அந்த மாதிரிலாம் கூப்பிடுவாங்க. ஸோ அப்படி போகும்போது அந்த கோர்ட்டுக்கு அடிக்கடி அவர் வந்து லீவ் போட்டுட்டு போகிறதுனால அவருடைய ஜாப் வந்து போயிடுச்சு. ஸோ அவர் வந்து ஜாப் வந்து விட்டுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதனால் அவர் இன்னுமே மனம் உடஞ்சி போயிட்டார் அவர். ஸோ ஜாபும் இல்லாமல் இந்த மாதிரி கோர்ட்டு கேஸுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து அவமானப்பட்டு இருக்கும்போது இந்த மிஷினில் நிறைய ஏடிஎம்லேயும் நிறைய இதுவானதுக்கப்புறமா ரொம்பவே இதுவானதுக்கப்புறமா நான் வந்து இவர்கிட்ட நான் வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவர் வந்து நம்மளை தப்பாக நினச்சிடக்கூடாது, இவன் வந்து நம்மளுடைய வீக்னஸை யூஸ் பண்ணிவிட்டு இவன் வந்து நம்மளை வந்து மதமாற்ற பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து நம்மளை தப்பாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, போன வருஷம் இதே மாதிரி 2022 இங்கே ஒரு இந்த சுவிசேஷ கூட்டத்து இருந்துச்சு. நான் அவங்ககிட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா, இங்கே இந்த மாதிரி ஒரு ப்ரேயர் ஒன்று இருக்குது, நீ ஜஸ்ட்டு என் கூட வா, நான் வந்து உன்னை கம்பலும் பண்ணலை ஒன்றும் பண்ணலை, நீ வந்து மனம் உடஞ்சி இருக்கிற, நீ இங்கே வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தேன். அவனும் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டான். நாங்கள் போன வருஷம் இதே மாதிரி வந்து இந்த தூண் பக்கத்தில் தான் நாங்கள் இங்கே உட்காந்துருந்தோம். இங்கே வந்திருந்தப்போ அவர் வந்து இங்கே பிரதர்கிட்ட ப்ரே பண்ணார். இங்கே வந்து இதே மாதிரி ஃபைனலாக ப்ரே பண்ணாங்க. எல்லாமே ப்ரேயர் எல்லாமே முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்டாக பிளெஸ்ஸிங்ஸ் முடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டார். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நான் வந்து அவருக்கு ஃபோன் பண்ணப்போ கேட்டேன், நேற்று வந்திருந்தில்லை, எப்படி இருந்தது உன்னுடைய ப்ரேயர்ஸு, எப்படி இருந்துச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டதுக்கப்புறமா அவர் சொன்னார், ஏதோ நீ இவ்வளோ நாள் பழகி இருக்கிற, ஏதோ நீ கூப்பிட்ட அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்தேன். ஏன்னா நீ வந்து கோச்சிக்கக்கூடாது அப்படின்ற உன்னுடைய மகத்துக்காகவும் நீ கூட உன்னுடைய வார்த்தைக்காகவும் தான் நான் வந்தேன். மற்றபடி எனக்கு எனக்கு ஒன்றும் பெருசாக எனக்கு இன்வால்வ்மெண்ட் இல்லை, எனக்கு ஒன்றும் அந்த இடம் வந்து திருப்தியாக இல்லை. ஆனால் ஃபைனலாக வந்து அந்த பாஸ்டர் வந்து ப்ரே பண்ணார். அந்த டைம் வந்து நான் வந்து ஜெபம் பண்ணேன், இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது, அதை வந்து எந்த ஒரு தெய்வம் வந்து எனக்கு இறங்கி வந்து பண்ணுதோ அந்த தெய்வத்தை என்னுடைய சொந்த தெய்வமாக நான் ஏற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே ஜெபம் பண்ணி நான் வச்சுட்டு வந்துட்டேன். அவர் வந்து எப்போ எனக்கு உதவி செய்கிறாரோ அதுக்கப்புறமா நான் அந்த சர்ச்சுக்கு வரேன், அது வரைக்கும் நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, ஒன்றும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறமா நானும் சரின்னு கம்முன்னு விட்டுட்டேன். என்ன இவர் இப்படி சொல்லிட்டாரு, நான் இதுக்கு மேலே நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவர் வந்து
கொஞ்சம் ட்ரை பண்ணி இமீடியட்டாக ஒரு ஜாபும் ஒன்று கிடச்சிது. அது வந்து பார்த்திங்கன்னா பெருங்குடி தாண்டி ரொம்ப உள்ளே போகணும். அவர் வந்து டெய்லி ட்ராவல் பண்ணி போயிட்டு வந்துட்டு இருந்தார். அந்த ஜாபுக்கு போயிட்டு வந்துட்டார். அதில் அவர் பிஸி ஆகிட்டார். அங்கே பார்த்திங்கன்னா அந்த ஜாபில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மேனேஜர்லேருந்து ஹெட்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா டார்ச்சர், மீட்டிங். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கூட ஃபோனில் மீட்டிங், ஒரே ப்ரெஷரு. அதுக்கப்புறமா இவரால் அந்த கோர்ட்டுக்கும் போக வேண்டியது இருந்தால் அந்த டைமில் பார்த்திங்கன்னா திருப்பி அந்த ஜாபும் வந்து அவருக்கு நிரந்தரம் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா அவர் வந்து ரொம்பவே வந்து மனசு உடைஞ்சு அவர் வந்து ஒரு முடிவை எடுத்துட்டார். இனிமேல் நமக்கு வந்து இங்கே நமக்கு வாழவே கூடாது, இனிமேல் நம்ம வந்து வாழ தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா ஜாபை விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி வீட்டில் இருக்கும்போது ரொம்ப அவருக்கு வந்து டிப்ரெஷன் ஆகிடுச்சு. யாரு கூடயும் உண்மையாக போய் பேசுகிறதுக்கு யாரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, எந்த ஒரு மனுஷங்களும் கிடையாது. குடும்ப உறவினர்களும் கூட அவரை வந்து யாருமே வந்து ரொம்ப வந்து இளக்காரமாக ரொம்ப ஏவலமாக பார்த்தாங்க. ஸோ அந்த டைமில் அவர் என்ன முடிவு எடுத்துட்டாருன்னா, திடீர்னு நான் ஃபோன் பண்ணப்போ திடீர்னு அவர் ஃபோனே எடுக்கல கொஞ்சம் நேரம். அப்புறமா பார்த்திங்கன்னா ராத்திரி ஒரு 10 மணிக்கு வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. இந்த மாதிரி எனக்கு ஜாபும் போயிடுச்சு, எல்லாமே இதுவாகிடுச்சு, எனக்கு வந்து இனிமேல் நான் வந்து வாழவே பிடிக்கல, நான் வந்து பேசாமல் வந்து இந்த வடலூர் தாண்டி ஒரு ஆசிரமம் ஒன்று இருக்குது, அங்கே போயிட்டு நான் வந்து துறவர இதில் நான் வந்து போயிட போகிறேன். அங்கே போயிட்டேன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்து என்னை வந்து அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்குவாங்க. நான் வந்து எங்கள் வீட்டுக்கு கூட நான் தெரிவிக்கல. கடைசியாக நான் வந்து உங்ககிட்ட மட்டும்தான் நான் பேசிட்டு போகிறேன். அங்கே போனேன்னா மொபைல்ஸ் எதுவுமே நான் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் ஃபோன்ஸும் நான் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுவேன். நீ வந்து என்னை ரீச்சும் பண்ண முடியாது. அதனால் இனிமேல் நீ வந்து என்கிட்ட பேசவும் வேண்டாம், நான் வந்து யாரையும் பார்க்கவும் போகிறதில்ல, எனக்கு யாருமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் ராத்திரி வந்து எனக்கு ஃபோன் பண்ணார் 10 மணிக்கு. நான் கோயம்பேட்டிலேருந்து. அதுக்கப்புறமா நான் அவரை பிடிச்சி சமாதானப்படுத்தி அவரை வந்து பேசி அவரை வந்து இது பண்ணிவிட்டு அப்புறமா நான் சொன்னேன், நீ வந்து ப்ரே பண்ணிவிட்டு வந்த ஓகே, ஆனால் ப்ரே பண்ணிவிட்டு வந்து ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு சொன்னார். நீ ப்ரே பண்ணிவிட்டு வந்தால் மாத்திரம் பத்தாது, நீ வந்து ரெகுலராக நீ வந்து இங்கே வரப்பாரு. நீ இங்கே வந்தினா தான் இந்த ஜெபங்கள் இங்கே நடக்கும்போது நமக்கே தெரியாமல் நமக்கு வந்து அற்புதங்கள் நடக்கும். நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சாபங்களுடைய நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கட்டுக்கள் முறியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்டில் கூட எத்தனையோ பேர் எத்தனையோ பாவ மூட்டைகளெல்லாம் சுமந்துட்டு வந்தாங்க. அதை நீ இயேசு கிறிஸ்துக்கிட்ட நீ ரெகுலராக வரும்பொழுது மட்டும்தான் உன்னால் அந்த விடுதலையை நீ பெற முடியும். இதுக்கப்புறம் நான் சொல்ல வேண்டியதுக்கு ஒன்றும் இல்லை, உனக்கு இஷ்டம்னா நீ வந்து பாரு, நான் வந்து கம்பலும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா அவரும் வந்து என் பேச்சை கேட்டு நான் வந்து கம்பல் பண்ணாமலே அவர் இங்கே வந்தார். அவர் இங்கே வந்ததுக்கு அப்புறமாவே வந்து அவருக்கு வந்து ஒரு நிறைய அவருடைய லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் இருந்தது. அது எல்லாமே நான் சொல்கிறத விட அவர் பேசினாலே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அவர் வாயாலே நீங்கள் வந்து கேட்டுக்கிறேன். ப்ரைஸ் அ லாட். ஆக்சுவலாக நான் வந்து பிரதர் சொன்ன மாதிரி, அருள் சொன்ன மாதிரி ரொம்ப மனசு உடைக்கப்பட்ட நிலையில் தான் நான் இருந்தேன். நான் வந்து ரொம்ப மனுஷங்களே வேணாம், போய்த்து போன நிலைமை, யாரும் எனக்கு வேணாம், ஆதரவே தேவையில்லைன்ற முறை, கூட இருந்த மனைவி எல்லாமே ஏமாற்றப்பட்டு துரோகத்தை சந்தித்து அதுக்கப்புறம் காசு இழந்து பணம் இழந்து ரொம்ப என்னை பற்றி ரொம்ப ஒரு இதுவாக, அதுக்கப்புறம் வேலையும் இழந்து எல்லாமே சோதனை, எங்கள் இடத்துலையும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையே இல்லாத நேரத்தில் தான் இவரை நான் சந்தித்தேன். அவர் சொன்னது போல் ஆரம்பத்தில் நான் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் இருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து நான் ரொம்ப கடவுள் நம்பிக்கை, தெய்வ பக்தி. எங்கள் ஃபேமிலி வந்து ஹிந்து ஃபேமிலி, ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலி. ரொம்ப அந்த பூஜை புனஸ்காரம் அதெல்லாம் வந்து ரொம்ப அதில் இன்வால்மெண்ட் உள்ள இது. நான் வந்து ரொம்ப தெய்வ பக்தி செலுத்தி ரொம்ப இதில் தான் இருந்தேன் நான் ஆக்சுவலாக. அதனால் ரொம்ப வெறுத்துட்டேன். நம்ம இவ்வளோ வேண்டி இவ்வளோ செஞ்சு எங்கேயுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இதுவாகிட்டேன். நான் இங்கே ஃபஸ்ட்டு சர்ச்சுக்கு வந்தப்போ பாஸ்டர் சொன்ன முதல் வார்த்தை எங்கன்னா, நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தோடு எவ்வளோ இதோடு இங்கே வந்திருப்பீங்க, நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் பிரச்சனை எங்கேயுமே தீராது, இங்கே நீங்கள் இயேசு இடத்துல வந்தீங்கன்னா தான் என்ன பரிகாரம் பண்ணுங்கள், என்ன இது பண்ணுங்கள், எதுவுமே நடக்காது, நீங்கள் நம்பி வந்த இயேசு உங்களை கைவிட மாட்டார் சொன்னார். அதே போல் எனக்கு நடந்த ஒரு அற்புதமும் மிக மிக ஆச்சரியப்படக்கூடிய அற்புதமாக நடந்தது. எனக்கு நான் வேலை இழந்து எல்லாம் இருந்த சூழ்நிலையில் பிரதர் அருள் சொன்னப்பல, இங்கே வந்து நீ வந்து வேண்டுதலை வச்சுட்ட, உனக்கு எதுவும் நடக்கலைன்னு நினைக்காத, நீ வந்தினா தான் உனக்கு நடக்கும்னு சொன்னப்போ, நான் அதுக்கப்புறம் இங்கே வந்த நாள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாளும் ஆசீர்வாதமாக எனக்கு இருந்தது. எனக்கு பிரதர் சொல்கிற அந்த வார்த்தையாகட்டும், எல்லாம் பாஸ்டர் சொல்கிற அந்த வார்த்தையாகட்டும், அவர் எனக்கே சொன்ன மாதிரி இருந்தது. அவர் நாவல் அந்த இயேசு குடியிருந்து சொன்ன மாதிரியே இருந்தது. நீ கவலைப்படாத, நான் இருக்கேன் உனக்கு, நான் ஆசீர்வதிப்பேன், நான் எல்லாமே உனக்காக செய்வேன், நீ கவலைப்படாத, நீ வெக்கப்பட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு சொன்னார். அதே போல் எனக்கு ஆச்சு ஃபஸ்ட் நடந்த முதல் அற்புதம். அவர் சொன்னார், ஏடிஎம்மில் வந்து நான் வந்து ஏடிஎம் மிஷினை ஏமாத்திடுச்சுன்னு. எனக்கு அதில் வந்து ஒரு அமௌண்ட்டு பணம் வந்து நான் டெபிட் ஆகிடுச்சு, எனக்கு திருப்பி அது வரவே இல்லை. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி காசும் இந்த மாதிரி போகுது, நான் என்ன தான் பண்ணுறது, நான் யாரையும் நான் டிபெண்ட் பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன், இந்த மாதிரி அது அப்படி பேசிகிட்டு இருக்க சமயத்தில் அப்போ வந்து பைபிள் எனக்கு கொடுத்தாப்புல ஃபஸ்ட்டு.
நீ வந்து இதை வந்து படி, சங்கீதம் அந்த 118வது வசனத்தை வந்து அது ஃபுல்லாக படி, நீ கர்த்தர் உனக்கு துணையாக இருப்பாருன்றதை படி நீ அப்படின்னு சொன்னாப்புல. அது நான் படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் நான் ஒரு ரொம்ப அப்போ இன்வால்மெண்ட் ரொம்ப, ஏன்னா வந்து கடவுளை நம்பி வெறுத்து போன ஒரு சுச்சுவேஷன் இருக்க மனுஷன் நான், அதனால் அப்படி இருந்தேன். அந்த மாதிரி இதில் நான் அது ஒரு இன்வால்மெண்ட் இல்லாமல் படித்த எனக்கே என்ன ஆச்சு, ஒரு நாள் பீச்சில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு அமௌண்ட் அப்படியே கிரெடிட் ஆச்சு. கிரெடிட் ஆனது மட்டும் இல்லாத கர்த்தர் செஞ்ச மிகப்பெரிய அற்புதம் என்னென்னா, டபுள் மடங்காக எனக்கு கிரெடிட் ஆச்சு. அந்த 7000ன்றது அடுத்தது 6000 வந்துட்டு வட்டியோட எனக்கு. அது நான் அது உண்மையிலே ஆச்சரியப்பட்டேன். நான் அதான் அருள் அவங்க அம்மா கிட்ட கூட சொன்னாப்புல, அவங்க அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க அப்போ, ஆமாம் கர்த்தர் வந்து எது செஞ்சாலும் நன்மை வந்து இரட்டிப்பாக தானே உனக்கு கொடுப்பாரு, அது பைபிள்லேயே சொல்லியிருக்கேன் அந்த வாசகம், அதுதான் அவனுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாத அவங்க குடும்பத்தில் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக அந்த பைபிள் எப்படி படிக்கணும், எப்படி இது பண்ணணும், நீ எப்படி ப்ரே பண்ணணும், ஜெபிக்கணும், அருளோட அம்மா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அருளும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாப்புல. அதுக்கப்புறம் எனக்கு நடந்த 2வது அற்புதம் வேலை வந்து ரொம்ப எனக்கு வீட்டில் இருக்க பிடிக்கல. இந்த மாதிரி வேலை நடந்துச்சு. எந்த வேலைக்கு போனாலும் கோர்ட்டு வாரம் போக வேண்டியதாக இருக்கே, நான் தப்பே பண்ணல ஆனால் தண்டனை அனுபவிக்கிறேன்னு ரொம்ப வருத்தப்பட்ட சூழ்நிலையில் நான் அப்போ வந்து ஜாப் அப்ளை பண்ணியிருந்த இடத்துலேருந்து எனக்கு இன்டர்வியூ கால் வந்திருந்தது. அது எப்படின்னா, அந்த இன்டர்வியூ கால் அட்டன் பண்ணும் போதே எனக்கு அது மனசில் பயங்கரமான ஒரு பாசிட்டிவான இது, என் கூட இயேசு இருக்கிறத நான் உணர்றேன். நான் அந்த இது எப்படி இருந்ததுன்னா, அங்கே அந்த இன்டர்வியூ கூட பெருசாக கூட நான் ஒரு இது எதுவும் பேசலை. ஆனால் என்னை செலக்ட் பண்ணுற அந்த மேனேஜர் உள்ளே பேசுகிறாரு. அந்த 3 பேர் வந்திருந்தாங்க இன்டர்வியூவில், அவங்களாம் வேண்டாம், அந்த ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கிறவர் வந்து நீ செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அங்கேயே அந்த இன்டர்வியூ என்ன நடந்ததுன்னு என் காதில் விழுந்தது. அதுபடியே செலக்ட் ஆன எனக்கு அந்த வேலை கிடச்சிது. வேலை கிடச்சது மட்டும் இல்லை, நிம்மதியான வேலையை எனக்கு கர்த்தர் கொடுத்தாரு. எனக்கு பொதுவாக அந்த வேலையில் சங்கடம், அந்த சுச்சுவேஷன், அதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணது கூட நான் கஷ்டப்பட்டேன் இல்லைங்களா, அந்த மாதிரி எதுவுமே இல்லாத நிம்மதியான வேலையை எனக்கு கொடுத்து, அது மட்டும் இல்லாத அந்த வேலையில் வந்து நிறைய பேர் எனக்கு போன உடனே பிடிக்காத ஜனங்களாக இருந்தாங்க. எனக்கு வந்து என்கிட்ட சரியாக பேசாமல் செட் ஆகாமல். அது எனக்கு அருள் சொன்னாப்புல, நீ வாசலை நுழையும் போதே நீ சொல்லு, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற உனக்கு அந்த உரிமையை கொடுத்துருக்காரு கர்த்தர். உனக்கு பிசாசுகளோட வாய்களை கட்டுவேன், கண்களை குருடாக்குவேன், காதை செடாக்கும், நீ சொல்லிட்டு போ, உனக்கு எல்லாமே நன்மை நடக்கும்னு சொன்னாங்க. அது நான் அதே மாதிரி சொல்லிட்டு போனேன். அங்கே எனக்கு யார் எதிரியாக இல்லை கூட்டணி வச்சுட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸானது மட்டும் இல்லாத அவங்க யார் என்னெல்லாம் தாக்கினாங்களோ அவங்க பிரிஞ்சுட்டாங்க. எல்லாருமே அவங்களுக்குள்ளேயே சண்டை வந்துருச்சு எல்லாருக்குமே. இயேசு எவ்வளோ அற்புதம் செஞ்சுருக்காரு பாருங்க. உண்மையிலே கர்த்தர் சொன்ன வார்த்தை வந்து ஒன்றும் நிச்சயம், ஒன்று சத்தியம். என்னை வந்து நான் எத்தனையோ கோயில் போயிருக்கேன், எத்தனையோ இடத்துல என்னென்னமோ பரிகாரங்கள் பண்ணியிருக்கேன், எங்கேயுமே தீராத என் பிரச்சனை இங்கே வந்ததுனால தான் தீர்ந்துட்டீங்க. இங்கே அது மட்டும் இல்லாது, இந்த ஆலயத்தில் இது தேவன் உலாவுற ஆலயம். இந்த இடத்துல நீங்கள் பேசுறது, நீங்கள் ஜபிக்கிறது எல்லாமே தேவன் கேட்டுட்டு தான் இருக்காரு. இந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான இடம் இது. பாஸ்டர் சொல்லக்கூடிய அந்த இதில் ஒரு வார்த்தையில் ஆசீர்வாதம் நிறைஞ்சிருக்கு. நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்கிறேங்க, நீங்கள் என்ன கஷ்டத்தோடு நீங்கள் வந்திருந்தாலும், இன்றைக்கி யார் புதுசாக வந்திருந்தாங்களோ, நான் இயேசுவை எப்படி ருசிச்சனோ அதே மாதிரி நீங்களும் இயேசுவை ருசிக்க உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களோட கஷ்டம் எல்லாமே போயிடும். உங்களோட இயேசு பேசுவார். எனக்கு என்னென்ன அற்புதம், உடைக்கப்பட்ட மனநிலையில் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தார். எனக்கு ஜனங்களே இல்லை, அதை பொய்த்து போனப்போ எனக்கு ஜனங்களை கொடுத்தார், வேலையை கொடுத்தார். வேலையை கொடுத்தது மட்டும் இல்லை, அந்த கோர்ட்டு வாரம் போகிறது என்ன தெரியுங்களா ஆச்சு, ஜட்ஜே கோர்ட்டுக்கு வரலை. அதனால் 6 மாதம் நான் கோர்ட்டுக்கே போகல. நான் கோர்ட்டு படியே இன்னைக்கு வரைக்கும் நான் மிதிக்கலை. எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்கள். நான் எனக்கு கோர்ட்டு படியும் மிதிக்கலை, வேலையும் நிம்மதியாக பார்க்குறேன். நான் வேலையில் உள்ளவங்களும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. வீட்லேயும் ஒரு சமாதான சூழ்நிலை. எங்கள் வீட்டில் சொன்னது போல் கிறிஸ்துவர்கிட்ட பழகக்கூடாது, சர்ச்சுக்கு போகக்கூடாது, அந்த மாதிரி ஒரு எதிர்ப்பான சூழ்நிலை இருந்தது. இன்றைக்கி எப்படி மாறிடுச்சுன்னா, எங்கள் வீட்டில் சர்ச்சுக்கு போகிறேன்னு நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். நான் எல்லாமே தெரியும். ஆனால் வந்து என்னென்னா, அவங்களுக்கு அவங்களோட அந்த பழைய இதுலேருந்து வர முடியல. ஆனால் இருந்தாலும் என்னை வந்து அவங்க வந்து சரி அவன் விருப்பம் என்னவோ அவன் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அதனால் எனக்கு வீட்லேயும் ஒரு சமாதானமான சூழ்நிலையை கொடுத்து எல்லாமே மாற்றி இன்னமும் என் கூட இருக்கார். அந்த வேலையில் வந்து இன்னொரு விஷயமும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டார், ஏதோ அப்போ நடந்துருச்சு, அதேமாதிரி நம்ம கோயிலுக்கு போகிறோம், ஏதோ ஒரு பரிகாரம் நடந்துச்சு முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறோம்ல, அப்படிலாம் கிடையாது. கர்த்தரோட ஆசீர்வாதம் உங்களை இன்றைக்கி ஆசீர்வதிச்சார்னா அது சம்பூர்ண ஆசீர்வாதமாக என்றைக்குமே அது இருக்கும். அது இதை பாஸ்டர் எனக்கு சொல்லியிருக்காரு. நான் சொல்கிற வேர்ட்ஸ் எல்லாமே பாஸ்டர் எனக்கு போதித்த வார்த்தைகள் எல்லாமே இங்கே அவர் சொன்ன வார்த்தைகள் தான். அவர் மூலியமாக இயேசு பேசுகிறத நான் அறிஞ்சேன். அவர்கிட்டயே நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். உங்களோட வார்த்தைகள் எல்லாம் அவ்வளோ ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்குது. அவ்வளோ ஒரு மன தெளிவு இல்லாமல் வரவங்களுக்கு அப்படியே வாழ்க்கையே மாற்றுது.
அது மட்டும் இல்லை, நான் சொன்னபடி அந்த டிலன் எனக்கு அற்புதம் செஞ்சாருன்னு சொன்னீங்களா, வேலையை கொடுத்து சில வேலைகள்லாம் என்னால் செய்யவே முடியாது. எப்படி அது எனக்கு தெரியாத வேலையில் மாட்டிக்குவேன். நான் சாஃப்ட்வேர் ஃபீல்டில் இருக்கிறதுனால சில பேர் எங்கள் சாஃப்ட்வேர் நண்பர்கள் வந்திருப்பாங்க, அது சொன்னால் புரியும். ஹார்ட் டிஸ்க் கிராஷ் ஆகிடும். ஹார்ட் டிஸ்கில் அந்த கிராஷ் ஆச்சுன்னா என்ன பண்ணுறதே தெரியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அது ஈவினிங்குள்ளே அந்த ஒர்க்கை முடிச்சாகணும், கொடுத்தாகணும். நான் இயேசு நோக்கி ஜபித்தேன். நான் அவர் சொன்னார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா, அவரை நான் கூப்பிட்டேன். அந்த வேலை, அந்த கிராஷான ஆர்டிஸ்ட் ஒர்க் ஆச்சு. அது எப்படி ஒர்க் ஆச்சுன்னே தெரியாது. இந்த மாதிரி பல அற்புதம் எனக்கு இயேசு செஞ்சார். ஒரு நாளும் எனக்கு அற்புதம் தான். அருளுக்கு எல்லாமே தெரியும். நான் சொல்லியிருக்கேன், இன்னைக்கு எனக்கு இயேசு இந்த அற்புதத்தை பண்ணார், அந்த அற்புதத்தை பண்ணாருன்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் ஜபாவியனில் ஊற்றி ஜபிக்கக்கூடிய அந்த இதையும் எனக்கு இயேசு கொடுத்துருக்காரு. அவனே பார்த்துட்டு ஒரு நாள் சொன்னான், இந்த மாதிரிலாம் நீ ஜபிச்சதை நான் பார்த்ததே இல்லைன்ட்டு. அந்த மாதிரி எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஒரு அற்புதமும் நீங்கள் காணாத அற்புதம்லாம் இயேசு செய்யறதுக்கு உங்களுக்காக காத்துட்ருக்கார். என் வாழ்க்கையில் எப்படி இன்னைக்கு நான் துக்கப்படலை, இன்னைக்கு நான் வருத்தப்படலை, தன்னம்பிக்கை இல்லாமல் இல்லை, நான் மிக தைரியத்தோட தன்னம்பிக்கையோடு இருக்கேன். நான் இன்னைக்கு அவ்வளோ சந்தோஷத்தோட இருக்கேன். அவ்வளோ எனக்கு இயேசு கொடுத்துருக்காரு. நான் எனக்கு செய்யக்கூடிய வேலை எனக்கு இயேசு கொடுத்துருக்காரு. என் கூடவே இருக்கார். எனக்கு என்ன செய்யணும், ஏது செய்யணும், எல்லாமே எனக்காக கர்த்தர் செய்கிறார். அவருக்கு இத்தனைக்கும் நான் சில விஷயங்கள் உண்மையாக கூட இல்லை, ஆனால் அப்பையும் என்னை கைவிடாத, தண்டிக்காத ஒரே தெய்வம், நான் நேசிக்கிற, எல்லாரும் நேசிக்கிற அந்த இயேசு தான். இன்றைக்கி அந்த இயேசு எனக்கு கொடுத்த எல்லாத்தையும் உங்கள் எல்லாருக்கும் கொடுப்பார். நீங்கள் நம்பி வந்திருக்கீங்க, என்ன கஷ்டத்தோடு வந்திருக்கீங்களோ உங்களுக்கு எல்லாமே சகலமும் இயேசு உங்களுக்கு துணையாக இருந்து இன்னையிலேருந்து ஆரம்பமாக போகுது உங்களுக்கு. நீங்கள் அதுக்கு ஒன்று தான் பண்ணணும். இயேசுவை உங்கள் மனவாசல் திறந்து அவரை வான்னு நீங்கள் கூப்பிடுங்க. உங்களுக்கு அவர் எல்லாம் செய்ய காத்துட்ருக்கார். மிகவும் அன்பான தெய்வம். நான் எப்படி என் லைஃப்பில் ஒரு நாளும் ருசிச்சு நான் அனுபவிச்சுட்டு இருக்கணும், அந்த அனுபவம் எல்லாம் உங்களுக்கும் கிடைக்கணும்ன்ட்டு நான் ஆசைப்படுறேன். உண்மையிலே இந்த வாய்ப்பை கொடுத்த எனக்கு பாஸ்டருக்கும் அவங்களுக்கும் எல்லாருக்குமே நன்றி. நான் அவர்கிட்ட ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருப்பேன், நான் இயேசு சாட்சி சொல்லணும் என் வாழ்க்கையில் நடந்த அற்புதம். ஏன்னா எனக்கு இதெல்லாம் பின்னாடி என் லைஃப்பில் நானும் சொன்ன மாதிரி எவ்வளோ கோயில் குளம் எல்லாம் போயும் இவ்வளோ ஒரு சந்தோஷமாக, இவ்வளோ ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் நான் எதுவும் கண்டதே கிடையாது. நான் அது எந்த மதமாக இருந்தானே, எந்த இதுவாக இருந்தானே, இது ஆக்சுவலாக மதமாற்றம் கிடையாது, மனமாற்றம். எல்லாருக்கும் சொல்லிக்கிறது நான் அதுதான். யாருமே மதம்னு இது நினைக்காது. இயேசு பொதுவான தெய்வம். இயேசு ஹிந்து தெய்வம், மற்ற தெய்வம் அப்படிலாம் கிடையாது. பிற ஜாதிகளை அவர் ஆசீர்வதிக்க அவர் காத்துக்கிட்டு இருக்கார். அதனால் நீங்கள் இயேசு கிறிஸ்து தெய்வமாக மட்டும் பார்க்காம எல்லாரும் ஆசீர்வதிக்க தெய்வமாக நீங்கள் பாருங்கள். இயேசு உங்களை ஆசீர்வதிக்க மிகவும் பிரியப்படுறார், உங்கள்கிட்ட காத்துட்டு இருக்கார். இதெல்லாம் நான் பேசுறதுக்கு காரணமும் பாஸ்டர் தான். எனக்கு இவ்வளோ தன்னம்பிக்கை நான் பேசுறதுக்கு அவரோட ஞாயிற்றுக்கிழமை சண்டே ப்ரேயர், அவரோட ஆசீர்வாதமான வார்த்தைகள் எல்லாமே தான். அவர் நாவல இருந்து குடியிருந்து இங்கே எல்லாருக்குமே ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்துட்ருக்காரு. அது இந்த வாய்ப்பை அளித்த அவருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இயேசுவின் நாமம் மகிமைப்படட்டும். ஆமீன். இயேசு எவ்வளோ நல்லவர் பார்த்தீங்களா? உண்மையாலே இந்த சகோதரன் எனக்கு இந்த போன வருஷம் இந்த டிசம்பர் மாதம் வந்துட்டு ஒரு முறை பிரதர் அருள் அவர் என் நம்பரை கொடுத்து என்கிட்ட பிரதர் அருள் பேசிட்டு, இந்த மாதிரி என் நண்பர் உங்கள்கிட்ட பேசுவார் பாஸ்டர் அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் என்கிட்ட பேசும்போது நான் அவருக்கு சொன்ன ஒரே ஒரு காரியம் எனக்கு ஞாபகம் இருக்குது, அவருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் சொன்னார், என் பிரச்சனையெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணுன்னு விரும்புகிறேன் அப்படின்னார். நான் சொன்னேன், உங்கள் பிரச்சனையெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டியதே இல்லை, வாரம் வாரம் நான் போதிக்கிறத கேளுங்க, உங்கள் பிரச்சனைலாம் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் அப்படின்னு நான் சொன்னேன். 6 மாதம் நீங்கள் கரெக்டாக பாருங்கள். நான் ஒரு டிரைவில் இருந்து நான் ஒரு ஊழியத்துக்கு போயிட்டு நான் வந்துட்டு இருக்கும் ரிட்டர்ன் வரும்போது அவர்கிட்ட பேசினேன் காரில். அப்போ சொன்னேன், ஒரு 6 மாதம் தொடர்ந்து நான் வசனத்தை தான் போதிக்கிறேன், கடவுள் காட்டுகிற வழிகளை சொல்லித்தரேன், இதை நீங்கள் கேளுங்க, உங்கள் பிரச்சனைலாம் சரியாயிடும்னு சொன்னேன். அதே மாதிரி தொடர்ந்து 6 மாதம் வந்தார். அவருக்குள்ளே நிறைய மாற்றங்கள், பல சாட்சிகள். பல முறை என்கிட்ட நான் பேசினா நான் யோசிக்கிறேன், நான் ஒரு முறை என்கிட்ட பேசினாலே அவ்வளோ அற்புதம் சொல்கிறவர் தினந்தோறும் அருள் பெறட்ட எவ்வளோ சொல்லியிருப்பார்னு நான் யோசித்து பார்க்குறேன். அவ்வளோ ஏராளமான அற்புதத்தை அனுபவித்த ஒரு சகோதரனை கர்த்தர் இன்றைக்கு உங்கள் முன்பாக உயிருள்ள சாட்சியாக ஆண்டவர் நிறுத்தி இருக்கிறாருன்னா இதுவே ஒரு பெரிய அடையாளம். இயேசு இன்னைக்கும் ஜீவனுள்ள கர்த்தராய் இருக்கிறார், ஜீவனுள்ள ஆண்டவர். அவர் உங்களுடைய உணர்வுகளை அவர் புரிந்து கொள்ள முடியும், உங்களை நன்றாய் புரிந்து வைத்திருக்கிறார். நமக்குடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு அங்கலாய்ப்பு, என்னை யார் புரிஞ்சுகிறா, என்னை புரிந்து கொண்டு என்னை நடத்துகிறதுக்கு யார் இருக்கிறா? நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளே,
உங்களை புரிந்து நன்றாய் நடத்த இந்த இயேசு என்கிற இரட்சகர் உங்களுக்கு இருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் இன்றைக்கும் நான் அதே தான் சொல்கிறேன். ஏன்னா நான் சொல்கிற இயேசு செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை நம்புகிறேன். இன்றைக்கும் நான் சொல்கிறேன், இன்றைக்கி நீங்கள் எந்த பிரச்சனையில் நீங்கள் வந்திருந்தாலும் எந்த மனுஷனையும் நம்பாதீங்க. உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற இயேசுவை நம்புங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதுவரைக்கும் கண்டுராத ஒரு அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு உண்டாக்குவார். இன்றைக்கி ஒரே ஒரு காரியத்தை, இந்த சாட்சியே உங்களுக்கு போதுமான பிரசங்கம்தான், ஆனாலும் ஒரு நற்செய்தியை நான் உங்களுக்கு இன்றைக்கி அறிவிக்க விரும்புகிறேன். ரொம்ப சுருக்கமாக சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான சில காரியங்கள், மனுஷனுடைய வாழ்க்கையில் எழும்புகிற ஒரு 4 கேள்விகளுக்கு பதிலை நான் கொடுக்க விரும்புகிறேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கடவுளை அறியாத, கடவுள் எப்படிப்பட்டவர் என்கிற மனுஷனுக்கு இருக்கிற கேள்விகளில் இருக்கிற 4 கேள்வி என்னன்னா, இந்த கடவுள்னு சொல்கிறீங்களே, இந்த கடவுள் எப்படி தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறாரு? நான் எப்படி இந்த கடவுளுடைய அன்பை அனுபவிக்க முடியும்? 2வது கேள்வி மனுஷர்களுக்குள்ள பெரிதாக இருக்கிறது, என் வாழ்க்கை இருண்டு போயிருக்கிறதே, இந்த இருண்டு போயிருக்கிற என்னுடைய இருளை இந்த தெய்வம், இந்த இயேசு நீக்க முடியுமா? இந்த இயேசு எப்படி என்னை ரட்சிக்க அவரால் முடியும்? 4வது கேள்வி, இந்த இயேசு எப்படி என்னை மாற்றி என்னை எப்படி அவர் ஆசீர்வதிக்க முடியும்? இந்த கேள்விகளோடு நான் உங்களுக்கு சில காரியங்களை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த இயேசுநாதர் இந்த உலகத்துக்கு எப்படி வந்தார்னா, மகிழ்ச்சியை கொடுக்கும்படி தான் வந்தார் ஒழிய யாரையும் சோகமாக்க அவர் வரவே இல்லை. சோகம் நிறைந்த இந்த உலகத்தில், சஞ்சலமும் தவிப்பும் வேதனையும் துன்பமும் நிறைந்த இந்த உலகத்தில் வேதம் சொல்லுகிறது, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் செய்தி வந்தபோது மிகுந்த சந்தோஷம் உண்டானது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுஷர்களை சந்திக்க வரும்போதே ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை செய்ய அவர் விரும்பினார். என்னன்னா, மனுக்குலத்துக்கு சந்தோஷத்தை உண்டாக்க அவர் வந்தார். பாவத்தை மன்னிக்க வந்தார், ரட்சிப்பை கொடுக்க வந்தார். ஆனால் இயேசுவினுடைய பிறப்பின் செய்தியை கேட்ட உடனே அந்த நாட்களில் வாழ்ந்த மக்களுக்கு சந்தோஷம் உண்டானதா. அப்போ நான் சொல்லுகிறேன், துக்கமும் வேதனையும் சஞ்சலமும் நிறைந்திருக்கிற இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு மனுஷனும் அனுபவிக்க வேண்டிய ஒன்று என்ன தெரியுமா? இந்த கடவுள் மூலமாய், இந்த இயேசுவின் மூலமாய் உண்டாகிற இந்த சந்தோஷம், இந்த மகிழ்ச்சியை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால், நான் உங்களுக்கு காண்பித்த இந்த 4 கேள்விக்கும் சரியான பதில் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால், இந்த இயேசு கிறிஸ்து கொடுக்கும் சந்தோஷம் உங்கள் வாழ்க்கை எவ்வளோ துக்கமாக இருந்தாலும், எவ்வளோ சோகமாக இருந்தாலும், எவ்வளோ சஞ்சலம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும், அது நடுவே இந்த இயேசு கொடுக்கிற சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். அப்போ எப்படி இந்த இயேசு கிறிஸ்து சந்தோஷத்தை கொடுக்க வந்த இந்த கடவுள் எப்படி தம்முடைய அன்பை அவர் வெளிப்படுத்தினார்? வேதத்தில் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கிற ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். பைபிளில் கவனிச்சிங்கன்னா, இந்த வேத புஸ்தகம் கிறிஸ்தவர்கள் நாங்கள் உபயோகப்படுத்துகிற இந்த பரிசுத்தம் உள்ள வேத புஸ்தகத்தில் புதிய ஏற்பாட்டு என்று ஒரு பகுதி இருக்கும், அதே போல் பழைய ஏற்பாட்டு என்று ஒரு பகுதி இருக்கும். அந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய கடைசி புஸ்தகம் மல்கியா. அந்த மல்கியா புஸ்தகத்துக்கும் புதிய ஏற்பாட்டின் முதல் புஸ்தகமாக இருக்கிற மத்தேயு என்கிற புஸ்தகத்துக்கும், இந்த 2 புஸ்தகத்துக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேப், ஒரு இடைவெளி உண்டானதாம். 400 வருஷம் இடைவெளி. அந்த 400 வருஷம் இடைவெளி என்ன மாதிரி இடைவெளினா, கடவுளுடைய சத்தத்தை மனுஷன் கேட்க முடியாத ஒரு கேப், கடவுளை மனுஷன் உணர முடியாத ஒரு கேப் மனுக்குலத்தின் நடுவே இருந்தது. 400 ஆண்டுகள். இந்த 400 ஆண்டுகளில் இப்படிப்பட்ட
கடவுளோடு ஒரு தொடர்பு இல்லாமல், கடவுளுடைய சத்தத்தை கேட்க முடியாமல் மக்கள் வாழ்ந்திருக்கும் போது எப்பேற்பட்ட சீர்கேடான நிலைகள் மனுஷனுடைய வாழ்க்கையிலும் சமுதாயத்திலும் நடந்திருக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. எபேசியர்ல ஒரு அற்புதமான வசனம் இருக்கிறது. இந்த இடைவெளியில் நடந்த சில காரியங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனமும் 13ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் படி உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தார்கள். நல்லா நீங்க இப்ப கவனிச்சுப்பா. அந்த இடைவெளியில மனுஷர்கள் மத்தியில் என்ன காணப்பட்டுச்சுன்னா, கடவுள் இல்லாமல், கடவுள் மேல் உள்ள நம்பிக்கை இல்லாமல் இருந்த அந்த இடைவெளியில் நடந்த எல்லா குறைபாடுகளில் பாவம் பெருகி எல்லா விதமான தீமைகள் உலகத்தில் பெருக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா மெய்யான கடவுளுடைய தொடர்பு மனுஷனுக்கு இல்லாமல் போன ஒரு 400 வருஷம் கேப். யோசித்து பாருங்க. மனுஷனுடைய வாழ்க்கையில, மனு குலத்தினுடைய வாழ்க்கையில இவ்வளோ பெரிய ஒரு இடைவெளி, 400 வருஷம் ஒரு இடைவெளி. கடவுள் உண்டாக்கின கடவுளுடைய சத்தத்தை கேட்க முடியாமல், உண்டாக்கின நிஜமான கடவுள் யார் என்று தெரியாமல், பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்கக்கூடிய கடவுள் யார் என்று தெரியாமல், வியாதியை சுகமாக்கக்கூடிய கடவுள் யார் என்று தெரியாமல், பாவத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு பாவத்திலிருந்து விடுவிப்பதற்கு ஒரு கடவுள் யார் என்று தெரியாமல் இருக்கிற ஒரு இடைவெளி ஜனங்கள் நடுவே இருந்திருக்குமானால் அது எப்பேற்பட்ட சஞ்சலத்தையும் வேதனையும் மனுஷனுக்குள்ள உண்டாக்கி இருக்கும். இப்படிப்பட்ட காலத்தில் இயேசு 400 ஆண்டுகளுக்கு பிறகு மனுஷர்களை அவர் சந்திக்க வந்தார். மனுஷனை சந்திக்க வந்தபோது மனுஷன் எப்படி இருக்கிறானா, பைபிள் சொல்லியிருக்கு, பாவிகளாய் மனுஷர்கள் இருந்தார்களாம், அக்கிரமக்காரர்களாய் மனுஷன். ஏன்னா கடவுளுடைய தொடர்பே இல்லைன்னா ஒரு மனுஷன் எப்படி ஒழுங்கா வாழ முடியும்? ஒரு நல் வழியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய கடவுளுடைய தொடர்பே ஒரு மனுஷனுக்கு இல்லைன்னா ஒரு மனுஷன் சீராவதுக்கு என்ன வழி? வழியே கிடையாது. இப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்த ஜனங்களை ஆண்டவர் இயேசு சந்திக்க வந்தபோது எப்படிப்பட்ட நிலையில் ஜனங்கள் இருக்காங்கன்னா, பாவத்தில் அக்கிரமத்தில் மரித்து போயிருக்கக்கூடிய நிலை. ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது, நாம் பாவிகளாயிருக்கையிலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்தி காட்டினார். இந்த 400 வருஷம் இடைவெளிக்கு பிறகு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும்போது எல்லா மனுஷர்களும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து கடவுளோடு தொடர்பில்லாமல், இந்த உலகத்தில் நம்பிக்கை இல்லாமல், கடவுள் யார் என்று தெரியாமல் இருக்கிற இந்த ஜனத்தை கடவுள் சந்திக்க வந்தபோது அவர் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி எப்படி வெளிப்படுத்தி காட்டினார்னா, நான் குறை உள்ளவன் தெரிந்து, நான் பாவி என்பதை அறிந்து, என் வாழ்க்கையில் எல்லா அக்கிரமங்களும் ஒழுங்கின்மையும் இருக்கிறது என்பதை அறிந்திருந்து வேதம் சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கையிலே நம்மேல் அன்பு காட்ட ஒரு ஆண்டவர் வந்தார் பாருங்க. அவர்தான் மெய்யான தெய்வம். இயேசுநாதர் இந்த உலகத்தில் வந்து மனுஷர்கள் நடுவே அவர் வாழ்ந்து அவர் காட்டின அன்பு ஜனங்கள் மத்தியில வியக்க வைத்தது அவர்களை. இந்த இயேசு காட்டுகிற ஒரு மனுஷனுக்கு இயேசு காட்டுகிற அன்பு, பாவியா இருக்கிற ஒரு மனுஷனுடைய பாவத்தை மன்னித்து அவன் கஷ்டத்தை நீக்கி அவனுக்கான வழியை காட்டுகிற இப்படிப்பட்ட ஒரு அன்பை மனுஷன் எத்தனையோ ஆண்டுகள் பார்க்காமல் இருந்த மனுஷன் இப்படி உண்மையான கடவுளுடைய அன்பை பார்த்த உடனே அவன் ஒவ்வொரு மனுஷனும் மெய் செலுத்து போய் பிரமிப்படைந்து இது என்ன அன்பு என்று கேட்கக்கூடிய அளவில் கடவுள் மனுஷன் மேல் அன்பு காட்டினார். நான் சொல்றேன், அதே ஆண்டவர் இன்றைக்கும் உங்கள் மேல் அன்பு காட்ட இந்த இடத்தில் வந்திருக்கிறார். ஒருவேளை பல குறைகள் இருக்கலாம், பல பிரச்சனைகளுக்குள்ளே நீங்க சிக்கப்பட்டிருக்கலாம். ஒருவேளை நான் காண்பித்தது போல 400 வருஷம் இடைவெளி இல்லாமல் ஒரு சில வருடங்கள், ஒரு சில மாதங்கள் கடவுளோடு தொடர்பே இல்லாத ஒரு நிலையில் உங்கள் வாழ்க்கை இருக்கலாம். எப்படி இருந்தாலும் உங்கள் மேல் அன்பு காட்ட அவர் நல்ல தெய்வமாய் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள்.
எப்படி அவர் என் மேல அன்பு காட்ட முடியும்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்றேன், பைபிள் சொல்லுது, பாவிகளாய் நாம் இருக்கும் போதே, அக்கிரமத்தில் நாம் மரித்திருந்த போதே, அன்பு காட்ட இந்த உலகத்துக்கு அவதரித்து காண்பித்த இந்த இயேசு கிறிஸ்து அவர் செய்த கிரியைகள் ஜனங்களை ஆச்சரியப்பட வைத்து, ஜனங்கள் நடுவே என்ன பேச்சு இருந்துச்சு தெரியுமா? அவங்க சொல்றாங்க, எல்லா வகையான அன்பையும் நாம் பார்த்திருக்கிறோம், ஆனால் இந்த இயேசு காண்பிக்கிற அன்பு வித்தியாசமா இருக்கே. கணவன் மனைவியின் மேல் காட்டுகிற அன்பை பார்த்திருக்கிறோம், மனைவி கணவன் மேல் காட்டுகிற அன்பை பார்த்திருக்கிறோம், ஒரு நண்பன் இன்னொரு நண்பன் மேல் காட்டுகிற அன்பை பார்த்திருக்கிறோம், ஆனால் இந்த இயேசு காட்டுகிற அன்பு வித்தியாசமா இருக்கே. யாரெல்லாம் ஒதுக்கினார்களோ, யாரெல்லாம் வேண்டாம் என்று சமுதாயத்திலிருந்து தள்ளப்பட்ட மனுஷனை கடவுள் தேடி போய் அவன் மேல் அன்பு காட்டி, அந்த காலத்தில் வியாதியில ஜனங்கள் அகப்படும் போது, குஷ்டரோகினால குஷ்டம் வந்த உடனே அவர்களுக்கு என்ன செய்வாங்கன்னா, சமுதாயத்தை விட்டு அவர்களை வெளியேற்றி விடுவார்கள். இரத்த போக்கு இருக்கக்கூடிய என ஒரு பெண்ணு இருப்பாளனா, அந்த பிரச்சனை இருக்குன்னா, அவள் எந்த நல்ல காரியத்திலும் சமுதாயத்தில் 4 பேர் கூடி வருகிற இடத்துல வர முடியாதபடிக்கு ஒதுக்கி வைக்கக்கூடிய ஒரு நிலையில், வெறுக்கப்பட்ட நிலையில் இருந்த ஜனங்களை தேடி போய் அவர்களை தொட்டு அவர்கள் மேல் அன்பு காட்டி அவர்களை சுகமாக்கி, எந்த சமுதாயத்தில் அவர்கள் ஒதுக்கப்பட்டார்களோ மறுபடியும் அதே சமுதாயத்தில் அவர்களை சீராக்கின நிலையில் கொண்டு வந்து நிறுத்தி காட்டின இந்த அன்பை ஜனங்கள் பார்த்தபோது வியந்து போனார்கள். இது என்ன அன்பு? இப்படி கடவுள் மனுஷன் மேல அன்பு காட்ட முடியுமா என்கிற கேள்வி எழும்பக்கூடிய வகையில் இதுவரைக்கும் ஜனங்கள் கண்டிராத ஒரு கடவுளுடைய அன்பை இயேசு என்னும் இந்த ஆண்டவர் மூலமாய் ஜனங்கள் ருசித்தார்கள். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், ஒருவேளை உங்களுக்கு ஒரு என்ன இந்த இயேசு நேசிப்பாரா? எனக்கு இந்த இயேசு தம்முடைய அன்பை காட்டுவாரா? நான் சொல்றேன், நிச்சயமா உங்களை நேசிக்க அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். உங்க மேல அவர் அன்பை வைத்திருக்கிறார். உங்களை நேசிக்க முடியுமா? நான் சொல்றேன், முடியுங்க. ஏன்னா அவர் நம்மளை நேசிக்க முடியாதபடிக்கு எவ்வளோ அக்கிரமங்கள் பாவங்கள் இருந்தாலும் அதை அனைத்தையும் மன்னித்து நம்மேல் அன்பு காட்ட அன்பு நிறைந்த இயேசு இந்த மாலை நேரத்தில் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். 2வது கேள்வி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு. இந்த இயேசு அன்பு காட்டுறாரு, சரிங்க, ஆனா என் வாழ்க்கையில் இருக்கிற இருள் அவரால் நீக்க முடியுமா? நான் சொல்றேன், பாவியா இருக்கும் போதே என் மேல அன்பு காட்ட அவரால் முடியும்னா, என் வாழ்க்கையில் இருக்கிற இருளை அவரால் நீக்க முடியாதா? எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்படின்னா எவ்வளவு இருள் இருந்தாலும், ஒரு இடத்துல ஆண்டவர் அவரை பற்றி சொல்லும் போது எப்படி சொல்றாருன்னா, இருளும் அவருக்கு வெளிச்சமாய் இருக்கு. அப்படின்னா நான் சொல்றேன், இன்னைக்கு என் வாழ்க்கையில எவ்வளவு இருள் இருந்தாலும் இந்த இயேசுவுக்கு நான் கொஞ்சம் இடம் கொடுத்தேன்னா, அந்த கொஞ்சம் ஒளி, இயேசு என்கிற அந்த கொஞ்சம் ஒளி உங்க இருளின் மேல வீசோன்னா, அந்த இருளும் வெளிச்சமாக மாற இயேசுவால செய்ய முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள். இருண்டு போன ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து உதவி செய்தார். பாருங்க, எரிகோ வழியலிகா போன ஒரு மனுஷனை ஒரு திருடன் வந்து என்ன பண்றான், அவனுடைய வஸ்திரங்களை உருவி அவனை அடித்து அவனை குற்றுயிராய் சாக கிடக்கிற நிலையில விட்டு விட்டு போகிறான். அப்படி சாக கிடைக்கிற நிலையில் இருக்கிற அவனுடைய அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்தோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. வெளிச்சமே இருந்திருக்கார், இருண்டு போய் இருக்கும். அவனுடைய பயத்தினால, வேதனையினால, வலியினால அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? வெளிச்சமாக இருந்திருக்கும். இருண்டு போய் அவனுடைய வாழ்க்கை இருந்திருக்கும். எத்தனையோ பேர் அவனை தாண்டி போகிறார்கள், ஒருவரும் அவனுடைய இருளை வெளிச்சமாக்க முயற்சி எடுக்கவே இல்லை. ஆனா சமாரியன் என்கிற ஒரு மனுஷன், அந்த சமாரியனை இயேசுநாதர் தமக்கே ஒப்பிட்டு சொல்லுகிறார். அந்த சமாரியன் அந்த வழி அருகே வந்தபோது எல்லாரும் பார்க்கிறது போல, எல்லாரும் அவனை கண்டுக்காமல் போனது போல இந்த இயேசு தன்னை சமாரியனுக்கு ஒப்பிட்டு காட்டினாரே, அந்த சமாரியன் அவனை பார்த்த உடனே அவனை தாண்டி போகவில்லை. நம்பிக்கை இல்லை,
வாழ முடியுமா? நான் இனிமேல் உயிரோடு இருப்பேனா? பாதி உயிர் போயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் உயிர் தான் அங்கே ஒட்டிக்கிட்டு ஊசலாடிக்கிட்டு இருக்கு, இனிமேல் நான் வாழ முடியுமா என்று எண்ணி கொண்டிருந்த, வெளிச்சமே வர முடியாது, இருள் என்னை விட்டு நீங்காது, நான் வாழ முடியும் என்கிற நம்பிக்கையே இல்லாமல் இருந்த அந்த மனுஷனை இந்த சமாரியன் எடுத்து எண்ணெயை தடவி அவன் திராட்சை ரசத்தை கொடுத்து அவனுடைய வாகனத்திலேயே ஏற்றி அவனை கொண்டு போய் அவனை விசாரிக்கிறவனுடைய கையில் கொடுத்து அவனுக்கு கொஞ்சம் காசை கொடுத்து இவனை கொஞ்சம் நல்லா ஆக்குப்பா என்று சொல்லி, இதுக்கு எவ்வளோ செலவானாலும் நான் போயிட்டு திருப்பி இப்படி தான் வருவேன், அதுக்கு எவ்வளோ செலவா நான் உனக்கு சேர்த்து கொடுக்குறேன்னு சொல்லி, யோசித்து பாருங்க. இதெல்லாம் சொல்லும் போது, இந்த சமாரியன் இதெல்லாம் சொல்லும் போது இந்த வேதனை அனுபவித்தவனுக்கு எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்படி என் மேல அன்பு காட்ட, இப்படி நம்பிக்கையற்று இருண்டு போயிருந்த என் வாழ்க்கையை பிரகாசமாக்க இவர் யாருப்பா? இந்த சமாரியன் யார்? அவன் எப்படிப்பட்ட ஏக்கத்தோடு அந்த சமாரியனை பார்த்திருப்பான். அதான் சொல்றார், அந்த சமாரியன் நான் தான் என்று இயேசு சொல்லுகிறார். அந்த அடிபட்டு கடந்த அவனுக்கு அவன் இருண்டு போன வாழ்க்கையை இயேசு வெளிச்சமாக்கினாரே. ஒருவேளை இன்றைக்கு இந்த நான் உங்களுக்கு சொன்னது போல வாழ்க்கையில் பல விதங்களில் அடிபட்டிருக்கலாம், நொந்து போயிருக்கலாம், எல்லா வழியும் அடைப்பட்டு போய் இனி எனக்கு வழி திறக்க வாய்ப்புண்டா, இனி நான் வாழ்வதற்கு ஏதாவது இருக்கா என்கிற கேள்வியோட ஒருவேளை அவன் அடிபட்டு உயிர் ஊசலாடி கொண்டிருந்தது போல இன்னைக்கு உங்க வாழ்க்கை ஒருவேளை அப்படிப்பட்ட கேள்விக்குறியான நிலையில் இருக்கலாம். நான் சொல்றேன், உயிர் ஊசலாடி கொண்டிருந்த அந்த மனுஷனுக்கு கடவுள் உயிரை கொடுக்கிறதுக்கு அவனை தேடி போய் அவனுக்கு உதவி செய்து அவன் இருளை வெளிச்சமாக்க அவரால் முடியும்னா, நான் சொல்கிறேன், அதே இயேசுநாதர் நீங்கள் அவரை தேடி வந்திருக்கிற இந்த ராத்திரி நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருளை வெளிச்சமாக மாற்ற அவரால் முடியும். இப்போ நான் கேட்குறேன், முதல் கேள்வி, என் மேலே அவர் அன்பு காட்ட முடியுமா? அவர் எனக்கு அவருடைய அன்பை வெளிப்படுத்துவாரா? கண்டிப்பாக வெளிப்படுத்துவார். ரெண்டாவது கேள்வி, அவர் என் இருளை நீக்குவாரா? கண்டிப்பாக நீக்குவார். இந்த இயேசு என்னை ரட்சிப்பாரா? நான் சொல்றேன், கண்டிப்பாக ரட்சிப்பார். ஏன்னா ஏன் ரட்சிப்பார்னா, இந்த ரட்சிப்பு உங்களால் ஆனதல்ல, அது அவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒன்று. அதனால தான் இந்த ரட்சிப்பு உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றேன். ஏதோ நீங்க பிராயச்சித்தம் செஞ்சு ஏதோ பரிகாரம் செய்து அதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று என்று சொன்னால் ஒருவேளை கிடைக்கலாம், கிடைக்காமல் போகலாம். ஆண்டவர் சொல்றார், இந்த ரட்சிப்பை கொடுக்க எல்லா பிராயச்சித்தத்தையும் நான் பண்ணியிருக்கிறேன் உனக்காக. நான் கல்வாரி சிலுவையில் என் ஜீவனை கொடுத்து என் ரத்தத்தை சிந்தி. அதான் வேதம் சொல்லுகிறது, இது கிரியையினால் உண்டாகிறதல்ல, விசுவாசத்தை கொண்டு கிருபையினாலே நீங்கள் ரட்சிக்கப்படும். இந்த ரட்சிப்பு இயேசுவை விசுவாசிக்கிறதுனால தான் வரும். இயேசு அன்பு காட்டுவார் என்பதை நம்புவீங்கன்னா, உங்க இருளை அவர் நீக்குவார் என்பதை நம்புவீங்கன்னா, நான் சொல்றேன், ரட்சிப்பை உங்களுக்கு கொடுப்பார் என்பதையும் நீங்கள் விசுவாசிக்கலாம். ஏன்னா இது உங்க கிரியையினால் வருகிறதல்ல, நீங்கள் நம்புகிறதினாலே இயேசு உங்களுக்குள்ள வருகிறார். உங்கள் உள்ளத்தை இயேசுவுக்கு திறந்து கொடுக்க நீங்க நம்பணும். இந்த தெய்வம் என் மேல் அன்பு காட்ட முடியும், இந்த இயேசு என் இருளை வெளிச்சமா, எப்பேற்பட்ட அடிப்பட்ட நிலையில் இன்னைக்கு நான் வந்திருந்தாலும் என்னை மறுபடியும் தூக்கி நிமிர்ந்து நிற்க வைக்க அவரால் முடியும். எனக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்க அவரால் முடியும் என்பதை நீங்கள் நம்புவீங்கன்னா, நான் சொல்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளை, அவரை நம்புகிற ஒருத்தரையும் ஏமாந்து போக இயேசு விடவே மாட்டார், நிச்சயமாக விட மாட்டார். இந்த இயேசுவை நம்பி இந்த ரட்சிப்பு அவரால் உண்டாகிறது. இது உங்களுடைய கிரியை அல்ல, அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். அவரை நம்பி இந்த ரட்சிப்பை நீங்க பெற்றுக்கொள்வீங்கன்னா, அதுக்கு பிறகு நான் சொல்றேன், ஒன்று நிச்சயமா நடக்கும். உங்க வாழ்க்கைக்குள்ள உங்களை மாற்றுற வேலையும் உங்களை ஆசீர்வதிக்கிற வேலையும் கண்டிப்பா இவர் செய்ய ஆரம்பிப்பார். இப்போ என்ன ஆயிடுது? அன்பு காட்ட அவரால் முடியும் நம்புறீங்க, என் இருளை வெளிச்சமாக்க முடியும் நம்புறீங்க,
இந்த ரட்சிப்பு என் கிரியையினால உண்டாகிறது இல்லை, அவர் அதற்கான கிரியைகளை செய்து நான் அவரை நம்புவதுக்கு நான் ரெடி என்று உங்க வாழ்க்கையில் இந்த இயேசுவுக்கு நீங்க இடம் கொடுப்பீங்கன்னா, நான் சொல்றேன், உங்களுக்குள்ள நீங்க நம்பின இயேசு உங்க இருதயத்துக்குள்ள வந்து உன்னை கண்டிப்பா செய்வார். என்ன செய்வார்னா, உங்களை மாத்தி உங்களை ஆசீர்வதிக்கிற வேலையை அவர் கண்டிப்பா செய்வார். இந்த 4 கேள்விகளுக்கும் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பதிலை நீங்கள் நம்பி, நீங்க யாரா வேணா இருக்கலாம், நீங்க எந்த வழக்கத்தை பின்பற்றுகிறவளா இருக்கலாம், இயேசுநாதர் ஒன்னே ஒன்று தான் கேட்குறார், என்னை நம்பி உன் இருதயத்தில் எனக்கு இடம் கொடு. நான் உன் மேல் அன்பு காட்ட முடியுன்றதை காட்டுவேன், உன் இருளை வெளிச்சமாக்க முடியும் என்பதை காட்டுவேன், உனக்கு என் ரட்சிப்பை நான் உனக்கு கொடுப்பேன், நான் உனக்குள் வந்து உன்னை மாற்றி உன்னை ஆசீர்வதிக்கிற தெய்வம் என்பதை காட்டுவேன். வேதம் சொல்லுகிறது, அவருடையதெல்லாம் நம்முடையதாய் மாறும். எப்போ இயேசு உங்கள் இரட்சகராய் மாறும்போது, அவர் உங்களுடைய இருதயத்துக்குள்ள வந்து, ஆண்டவரே என் பாவத்தை மன்னித்து பாவத்தினால் உண்டான இருளை நீங்க தான் நீக்க முடியும் என்று நான் உம்மை நம்புறேன், என் பாவத்துக்காக கல்வாரி சிலுவையில் நீர் எனக்காக மரித்திருக்கிறீர், என் தண்டனையை நீர் ஏற்றிருக்கிறீர் என்று நான் உம்மை விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் இயேசுவை நம்பி உங்கள் இருதயத்தில் அவருக்கு இடம் கொடுப்பீங்கன்னா, அதுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் இயேசு உண்டு பண்ணுகிற மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள். நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிஜமான ஒரு வார்த்தை. இந்த இயேசு உங்களுக்கு எல்லாமாய் இருக்க, அவருடையதெல்லாம் உங்களுடையதாய் மாற இந்த இயேசுவுக்கு இடம் கொடுத்து பாருங்க. ஒரே ஒரு கதையை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒரு நாட்டை ஆண்டு கொண்டிருந்த ராஜா ஒவ்வொரு ஆண்டும் தன்னுடைய பிறந்த நாளை ரொம்ப சிறப்பாய் கொண்டாடுவானா. எப்படி சிறப்பாய் கொண்டாடணும்னா, அவனை சுற்றி இருக்கிற நாட்டின் அனைத்து ராஜாக்களையும் கூப்பிட்டு தன்னுடைய பிறந்த நாளை ரொம்ப விசேஷமாய் கொண்டாடுவானா. ஒரு நாள் அவனுடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய நேரம் வந்தபோது அவனுக்குள் ஒரு எண்ணம் வந்ததான். என்ன எண்ணம்? ஏன் நான் மற்ற நாட்டின் ராஜாக்களை எல்லாம் கூப்பிட்டு என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதை காட்டிலும் என்னுடைய மக்களுக்கு என்னுடைய பிறந்த நாளை கொண்டாட அவர்கள் எல்லாரையும் என் அரண்மனைக்கு அழைத்தால் என்ன என்கிற தீர்மானத்தை எடுத்து, அவனுடைய பிறந்தநாள் வரத்துக்கு முன்பாக ஊர் மக்களுக்கெல்லாம் சொல்லப்பட்டது, இந்த ஆண்டு ராஜா தன்னுடைய பிறந்த நாளை உங்களோடு அவருடைய அரண்மனையில் கொண்டாட விரும்புகிறார். ஆகவே நீங்கள் எல்லாரும் ராஜாவுடைய அரண்மனைக்கு அவருடைய பிறந்த நாளுக்கு அழைக்கப்படும், உங்களுக்காக ஒரு மிகப்பெரிய விருந்தை ராஜா ஏற்பாடு செய்திருக்கிறார். எல்லா மக்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். எல்லாம் வந்தார்கள். ராஜாவுடைய பிறந்தநாளை கொண்டாட வந்தபோது அன்றைக்கு ஊரே திரண்டு ராஜாவுடைய அரண்மனையில் ஜே ஜேன்னு கூட்டம் அப்படி நிற்குது. அப்போ ராஜா வந்த எல்லாரையும் பார்த்து சொன்னாராம், இன்னைக்கு என் பிறந்தநாள் அன்றைக்கு நான் ஒரு தீர்மானம் செய்திருக்கிறேன், நான் என் ஆசையை நிறைவேற்ற விரும்புகிறேன். அந்த ஆசை என்னன்னா, இன்னைக்கு என் அரண்மனைக்குள்ள வந்திருக்கிற உங்களுக்கு நான் ஒரு அதிகாரத்தை நான் கொடுக்குறேன். என்னன்னா, உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க எடுத்துக்கொள்ளலான்னு சொன்னாங்களா. சொன்னா போதாதான் ஊர் மக்களுக்கு? கொஞ்சம் யோசித்து பாருங்க. என்ன அக்கு வேற ஆணி வேற என்ன பண்ணியிருப்பான்? அரண்மனையினுடைய அடையாளமே தெரியாதபடிக்கு எல்லாத்தையும் உருவிருப்பாங்க. இப்படி எல்லாத்தையும் உருவ ஜனங்கள் போட்டி போட்டு மோதி கொண்டு எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு போய் கொண்டிருக்கும் போது ஒரு மனிதன் மாத்திரம் ராஜா இருக்கிறதுக்கு நேராக நின்று ராஜாவையே பார்த்து கொண்டிருந்தானா. ராஜா எல்லாத்தையும் கவனிக்கிறார். ஆனா இந்த ஒருத்த மாத்திரம் நவரவே மாட்டான், என்னையே பார்த்துட்டு இருக்கிறான். இவனுக்கு நான் சொன்னது புரியலையா என்ன? அவனை கூப்பிட்டு சொல்றாராம், பாருப்பா எல்லாம் பாரு, நான் சொன்ன உடனே எல்லாம் அவன் என்ன வேணுமோ எங்கெங்கெல்லாம் போய் தங்கத்தை எடுக்கிறான், என்னென்னமோ எடுக்கிறான், உனக்கும் அந்த உரிமை இருக்கு போ அப்படின்னு சொல்றாரு. ராஜா சொல்றாரு, ஒண்ணுமே ஆசையில. கடைசியில் ராஜா பார்த்தார், அவனை கூப்பிட்டாரு, உனக்கு உண்மையா எதுவுமே வேண்டாமா அப்படின்னு அந்த ராஜா அவனை பார்த்து கேட்டபோது அந்த ராஜாவை பார்த்து சொன்னானா அவன், ராஜாவே நீ சொன்ன உடனே ஜனங்களுக்கு உம்முடைய பொருள் இது அது அதெல்லாம் தான் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, அவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க, எனக்கு உம்மிடத்தில் இருக்கிற எதுவுமே வேணாம் ராஜா, நீங்க தான் எனக்கு வேணும் ராஜான்னு சொன்னானா.
அந்த ராஜா யோசித்தாரு, இவனுக்கெல்லாம் பொருள் கொஞ்சம்தான் கிடைச்சதோட அதோட அவங்க கதை முடிஞ்சிச்சு. ஆனால் இவன் அப்படி இல்லை, ராஜா வேணும்னு சொல்லி அவன் இருக்கிற வரைக்கும் ராஜாவை எல்லா உரிமையோடு, ராஜாக்கு என்ன உரிமைலாம் இருக்கோ அத்தனை உரிமையை அனுபவிக்கக்கூடிய விதத்தில் பிடிச்சாம் பாருங்க பாயிண்ட சொன்னான். எனக்கு ராஜா உன் பொருள்லாம் வேணாம், நீ தான் வேணும் ராஜா அப்படின்னா. நான் சொல்றேன், ஒரு சாதாரண நாட்டை ஆள்ற ராஜாவுக்கே இந்த ஒரு வாலிபன் சொன்ன வார்த்தை மெய்சிலுக்க வைத்து அவனுக்கு எத்தனை நன்மை அந்த ராஜா செய்திருப்பான். நான் கேட்கிறேன், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவராய் இருக்கிற ராஜாவை பார்த்து நீங்க எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கு அவர் எவ்வளவு பெரிய காரியங்கள்லாம் செய்ய முடியும்ன்றதை யோசித்து பாருங்க. இந்த ராஜாவாகிய இயேசுவுக்கு உங்க வாழ்க்கையில் இடம் கொடுத்து பாருங்க. நான் சொல்றேன், நீங்க நினைக்க முடியாத சமாதானத்தையும், இதுவரைக்கும் கண்டிராத சந்தோஷம், நிம்மதி, விடுதலை, ஆரோக்கியம், உயர்வு, மேன்மைகள், வெளிச்சம், பிரகாசம், இதெல்லாம் விசேஷமான விதத்தில் இந்த இயேசு உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஏதோ எதேச்சையாக வந்த நினைக்காதீங்க. உங்களை ஆண்டவர் இன்னைக்கு இந்த ராஜா உங்களுக்கு ஒரு இன்விடேஷனை கொடுத்துருக்கிறார். இந்த ராஜாவோட நீங்கள் இணைவதற்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு. அன்றைக்கு எப்படி ஊர் மக்களுக்கெல்லாம் ராஜாவுடைய பிறந்தநாளை கொண்டாட அரண்மனைக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டதோ, இன்னைக்கு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ராஜா உங்களுக்கு அவர் கொடுத்துருக்கிற அழைப்புதலை கேட்டு இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. நான் சொல்கிறேன், உலகத்தின் ராஜா உங்களை ஏமாற்றலாம், ஆனால் ராஜாதி ராஜாவா இருக்கிற இயேசு ஒரு போதும் உங்களை ஏமாந்து போக விடவே மாட்டார். அவரை நம்புங்கள், நீங்கள் வாழ இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். இந்த இயேசு எனக்கு ராஜாவா இருக்க நான் விரும்புகிறேன் பாஸ்டர், எனக்கு இந்த இயேசு வேணும் அப்படின்றவர்கள் உங்கள் இடத்துல எழும்பி நில்லுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த இயேசு எனக்கு வேணும், இந்த இயேசு என் உள்ளத்தில் எனக்கு அவர் ராஜாவாக இருக்கணும். இந்த இயேசுவுக்கு நான் இதுவரைக்கும் என் இருதயத்தில் இடம் கொடுக்கல, ஆனால் இன்னைக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். இன்னையிலிருந்து அவர் என்னுடைய ராஜாவாக இருக்க நான் அவருக்கு அனுமதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்க உங்கள் வலது கையை எடுத்து உங்கள் இருதயத்தின் மேலே கை வைங்க. உங்கள் இருதயத்துக்குள்ளே அவர் இருக்க விரும்ப, வேற எதையும் கேட்கல. உங்ககிட்ட உங்கள் பொண்ணையோ பொருளையோ எதையுமே அவர் கேட்கல. அவர் கேட்குற உன் இருதயத்தில் நான் உனக்கு ராஜாவாக இருக்க நீ இடம் கொடு. என்னோட சேர்ந்து என் இருதயத்தில் இந்த இயேசு ராஜாவாக இருக்க இன்னிலிருந்து நான் அவருக்கு இடம் கொடுக்குறேன் என்று விரும்புகிறவர்கள் நான் சொல்கிற ஜெபத்தை என்னோட திரும்பி சொல்லும்படி நான் கேட்குறேன். அன்புள்ள இயேசுவே, இன்று முதல் நீர் என்னுடைய ராஜாவா இருக்க என் உள்ளத்தில் நீர் வாரும். என் பாவத்தெல்லாம் மன்னியும், என் இருளெல்லாம் நீங்கி போகட்டும், உம்முடைய வெளிச்சம் எனக்கு உண்டாகட்டும், உம்முடைய சந்தோஷத்தினால் என் வாழ்க்கையை நிரப்போம். உம்மை என் இரட்சகராக என் ஆண்டவராக இன்று முதல் இந்த நிமிஷத்திலிருந்து உம்மை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீர் எனக்கு என் குடும்பத்துக்கு தொடர்ந்து என்னை ஆசீர்வதிக்கிற, என்னை வாழ வைக்கிற ராஜாவாய் இருப்பீராக. ஆமென். நான் சொல்ல இந்த ஜெபத்தை செஞ்ச ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இயேசு ராஜாவாய் இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் அவருடைய பிள்ளைகளாய் மாறி கையை தட்டி இந்த இயேசுவுக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. அவ்வளோதாங்க, ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. இதுக்கு போய் பெரிய பிராயச்சித்தம்லாம் பண்ண, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நான் சொல்கிறேன், இயேசு இன்னையிலிருந்து அவர் ராஜாவாக இருந்து என்னெல்லாம் சரி செய்யணுமோ அதையெல்லாம் உங்களுக்கு அவர் சரி செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். பொதுவாக நான் உங்கள் எல்லாருக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இன்றைக்கு இயேசுவை ருசிக்கவும், இயேசுவை தங்களுடைய வாழ்க்கையின் ராஜாவாக ஏற்றுக்கொள்ள, அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிற ராஜாவாய்,
இருண்டு போயிருக்கிற எங்க வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற ராஜாவாய் இங்கே வந்த உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, நான் உம்முடைய ஊழியனாய் சொன்ன ஜெபத்தை அவர்கள் என்னோடு சேர்ந்து சொன்னார்கள். அவர்கள் சொன்ன ஜெபத்தின் மூலமாய் நீர் அவர்களுடைய இருதயத்துக்குள்ள ஆண்டவராய் இருக்க, நீர் இன்று முதல் உம்முடைய ஆளுகையை நீர் அவர்கள் மேல் வைத்திருக்கிறதுக்காக நன்றி. இந்த நிமிஷத்திலிருந்து அவர்கள் உம்முடைய அன்பை அனுபவிக்கட்டும். இந்த நிமிஷத்திலிருந்து அவர்கள் உம்முடைய வெளிச்சத்தை அனுபவிக்கட்டும். இந்த நிமிஷத்திலிருந்து அவர்கள் உம்மால உண்டாகிற மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் ருசிக்க ஆரம்பிக்கட்டும். வாழ்க்கையை நீர் மலர செய்து காட்டும் ஆண்டவரே. வெற்றியும் வாழ்வும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷத்திலிருந்து இரட்சகராகிய இயேசு ராஜா உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை தந்து வழி நடத்தும். சமாதானத்தோட உம்முடைய பிள்ளைகள் போகட்டும். எல்லா ஆண்டவரே வாழ்க்கையின் பிரச்சனைகளிலும் குடும்பத்தில் இருக்கிற எல்லா வேதனைகளும் சஞ்சலங்களும் மாறுகிற ஒரு பெரிய மாறுதலை உம்முடைய பிள்ளைகள் இன்று முதல் ருசிக்கட்டும், அனுபவிக்கட்டும். ஆசீர்வதியம். தொடர்ந்து இவர்களை நடத்தி கொண்டு வந்தவர்கள், தொடர்ந்து இந்த பிள்ளைகளை ஆண்டவரை இந்த சபைக்கு நடத்தி கொண்டு வந்து இங்கே சொல்லப்படுகிற கடவுளுடைய நல்வழிகளை கேட்டு இன்னும் அதிகமாய் தங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய ஆசீர்வாதத்தினால நிரப்பிக்கொள்ள உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இன்றைக்கு இந்த மாலை நேரத்தில் இந்த சுவிசேஷ கூட்டத்தின் மூலமாய் ஏசப்பா நீங்க மகிமைப்பட்டதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இதற்காக ஆண்டவரே இந்த சுவிசேஷத்தை சொல்லுவதற்காக எங்கள் பிளெஸிங் சென்டர் சபை விசுவாசிகளை நீங்கள் பயன்படுத்தினீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். இதை செய்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சபையில் இருக்கிற எல்லா லீடர்ஸையும் கர்த்தர் அதுக்கு ஆசீர்வதித்து ஆண்டவரே தொடர்ந்து இன்னும் மென்மேலும் நாங்கள் இந்த சபை இயேசுவினுடைய சுவிசேஷத்தை சொல்லுகிற சபையாய் தொடர்ந்து எங்களை நீர் வழி நடத்தும். எல்லா கன மகிமை துதி உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சந்தோஷமா போயிட்டு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு இன்று முதல் உங்கள் வாழ்க்கைக்கு அவர் ராஜாவாக இருக்கிறார். God bless you.